ஓகே. அடுத்தது வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்வராஜிஸ்ட் சோசியலிஸ்ட் ஐடியா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அதர் நியூ ஃபோர்ஸஸ். சரிங்களா? ஸோ ஏற்கனவே வந்து காந்தி வந்து கைவிட்டாரு. அதனாலே நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நிறைய புது புது இயக்கங்களா வந்துச்சு. மக்களோட வந்து அந்த வெறுப்பு, பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட என்ன செய்யணும்னு தெரியாம இந்த ஃபோர்ஸஸ் வந்து இந்த சின்ன சின்ன இயக்கங்கள் வந்து உருவாங்கிடுச்சு. சில விஷயங்கள் நல்லது பண்ணாலுமே சில விஷயங்கள் வந்து என்னது வயலண்ட்ல போய் முடிஞ்சுச்சு. புரிஞ்சுங்களா? ஸ்வராஜிஸ் அண்ட் நோ சேஞ்சஸ். So, genesis of Congress Khilafat Swarajya party ஆரம்பிச்சு. After Gandhi's arrest, there was a disintegration, disorganization, demoralization among the nationalism. அவங்களுக்குள்ளேயே சரிங்களா ஒரு வெறுமை, ஒரு என்ன செய்யுதுன்னு தெரியாம ஒரு லோவில் இருந்திருக்காங்க. அப்பதான் வந்து ஸ்வராஜிஸ்ட் வந்து உருவாகுறாங்க. இது யார் உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, அம்ஜத் கான். Want to end the boycott of legislative council to enable nationalists to enter them and use them for the benefit. சரிங்களா? நம்ம என்னது அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள நம்ம சேர மாட்டோம். சிவில் டிசோபியன்ட் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஸோ நம்ம வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு கூப்பிட்டாலுமே வந்து நம்ம போக மாட்டோங்கிற மாதிரி தான் இருந்தோம் ஸ்டாண்டு. ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 3 பேர் சேர்ந்து இல்ல நம்ம உள்ள போலாம், உள்ள போய் நம்மள வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டுக்காக வந்து இந்தியா பெனிஃபிட்டுக்காக நம்ம உள்ள போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. They wanted to end or mend these councils. Those advocating entry into the legislative council can become the Swarajis. சரிங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க, உள்ள போய் வந்து ஒண்ணு சாதகமா வந்து நம்ம என்ன செய்யணும், இயங்கணும். இந்தியர்களுக்கு எதிராக கவுன்சில்ல அந்த சட்டங்களுக்கு எதிராக நம்ம செயல்படணும். இல்லைன்னா முட்டுக்கட்ட மாதிரி டெட்லாக் வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஓட்டு பண்ணாதான் அந்த ஒரு இதே பேசேஜ் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம அது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஸோ அவங்க பேர் தான் வந்து ஸ்வராஜிஸ்ட் வந்து சொல்லப்படுது. சரிங்களா? அதுல நோ சேஞ்சஸ் இல்ல நாங்க வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க. ஓகே. நோ சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா யார் யாரு இங்க ராஜகோபாலாச்சாரி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் அண்ட் எம்ஏ அன்சாரி. இவங்க நோ சேஞ்சஸ். இவங்க என்ன செய்யறாங்க, இல்ல நீ கவுன்சில் என்ட்ரி ஆக வேண்டாம், நம்ம என்ன செய்யலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் பண்ணலாம், மக்கள்கிட்ட வந்து பேசலாம், மக்கள்கிட்ட போய் வந்து அந்த அந்த சக்கராத்தி இருப்பாங்கல்ல ஸ்பின்னிங் அந்த மாதிரி எல்லாம் வச்சு அன்டச்சபிலிட்டி எல்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பண்ணிட்டு நான் கோஆபரேஷன் பைகான் குவாட்லி ப்ரிப்பேர் ஃபார் சிவில் டிசோபியன் திருப்பி வந்து ஒரு பேச ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு காலகட்டத்தை வரை தான் வந்து பிடிச்சி இழுத்து வைக்க முடியும் மக்களை. அதுக்கப்புறம் மக்களுக்கு சோர்வு ஆயிடும். ஸோ அப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அந்த பீரியட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து மக்களை ரெடி பண்ணிடலாம் அடுத்த சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேர் பிரியிறாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 groups led to defeat of Swaraj of ending or mending the Gaya section. சரிங்களா? அந்த இடத்துல என்னாச்சு, உங்களுக்கு வந்து இவங்களோட நோக்கம் வந்து கொஞ்சம் மாறுபடலாம் இருந்துச்சு. சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு ரிசைன் ஃப்ரம் த போஸ்ட் தே ஹெல்ட் வித் இன் ஐஎன்சி. அவங்களோட ஐஎன்சில இருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபார்ம் ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி வித் சிஆர் தாஸ், பிரசிடென்ட் எம்எல் நேரு, ஒன் ஆஃப் த செக்ரட்டரிஸ். சரிங்களா? சரி, ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டியே தனியா ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? ஸ்வராஜிஸ்ட்ங்கிறது உள்ள இருந்தவங்க. சரிங்களா? காங்கிரஸ்குள்ளே இருந்தாங்க, சொன்னாங்க. ஆனா வந்து நோ சேஞ்சஸ் ஒத்துக்கல. அதனால என்ன செஞ்சாங்க, ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டின்னு உருவாக்கிட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஸ்வராஜிஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தே வாண்ட் டு என்டர் த கவுன்சில் பிகாஸ் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, தே தாட் டூயிங் சோ வுட் நாட் நெகோசியேட் த மூவ்மெண்ட் பட் வுட் ஒன்லி மீன் ஓப்பனிங் டிஃபரெண்ட் ஃபண்ட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள போறதுனால அவங்களுக்கு ஆதரவாக நம்ம வந்து போராட போறது இல்லை. சரிங்களா? பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக எல்லாம் பண்ண போறது இல்லை. இன்னொரு வழியில அவங்களை எதிர்த்து போராடலாம். இப்போ நீங்களாம் ஒரு வழியில இருக்கீங்க, போராடுறீங்க, இன்னொரு வழியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன் டைம் ஆஃப் பொலிட்டிக்கல் வேக்கம் த கவுன்சில் ஒர்க் வுட் என்டியர்ஸ் மாசஸ் அண்ட் கீப் தேர் மாரல். சரிங்களா? இப்பதான் வந்து காந்தி இல்ல, எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் அமைதியா இருக்காங்களா. இந்த மாதிரி பண்ற மூலியமா என்ன செய்யலாம், மக்களை வந்து கொஞ்சம் வந்து உற்சாகப்படுத்தலாம். தேர் கவுன்சில் குட் பி யூஸ்ட் அஸ் ஏரியா ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள். சரிங்களா? பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிளுக்கு வந்து ஒரு ஏரியாவை நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நோ சேஞ்சஸ் ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்க, தே தோட் தட் பார்லிமெண்டரி ஒர்க் வில் லீட் டு நெக்லெக்ட் த கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க், லாஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி டு பொலிட்டிக்கல் கரப்ஷன். சரிங்களா? இது போன்ற மூலியமா நான் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து அந்த ரெவல்யூஷன் கொண்டு வரணும்னு ஒரு ஆசையை வந்து போயிடும். அதே மாதிரி வந்து என்னது, நீங்க அதிகாரத்துல போட்டனாலே உங்களுக்கு வந்து கரப்ஷன் ஆயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. சரிங்களா? So did Swaraj's party completely parted with the INC? கம்ப்ளீட்டா பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. No, they didn't cast a split in INC like 1907. 1907 என்ன நடந்துச்சு? சூரத் பிளவு யார் யாருக்கு? சரிங்களா? இன்ஃபேக்ட் போத் ஃபேக்ஷன் கீப் இன் டச் வித் காந்தி ஹூ வாஸ் இன் ஜெயில். சரிங்களா? 2 பேருமே வந்து போய் தனித்தனியா வந்து காந்தியை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. Both were aware of importance of putting up united front to get the mass movement to force the government to introduce reform. சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு போராட்டம் பண்ணாத மட்டும்தான் கவர்மெண்ட்ல வந்து நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஏதாச்சும் ரெஃபார்ம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. A compromise was reached at the meeting Delhi 1923. Swarajis could contest election as a
அஸ் அ குரூப் வித்தின் த ஐஎன்சி. ஓகே, நீங்க உள்ளே இருந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், நீங்க போய் தேர்தலில் நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. Swaraj is accepted only one difference that they would join the legislative council. சரிங்களா? சோ நாங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு உள்ள போகணும், அது ஒரு கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணாங்க. சரிங்களா? சுவராஜஸ் மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன். சரிங்களா? உள்ள போகணும் அப்படின்னா ஓட்டு வாங்கி தான் உள்ள போக முடியும், தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் உள்ள போக முடியும். ஸோ டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு நடக்குது. ரிலீஸ் 1923 இட் இஸ் a ஸ்ட்ராங் ஆன்டி கொலோனியல் ஸ்டாண்ட் வந்து எடுத்தாங்க. சரிங்களா? இந்த மேனிஃபெஸ்டோல சரிங்களா, ஒவ்வொரு பார்ட்டியும் வந்து எலெக்ஷன் முன்னாடி மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க. இவங்களோட மேனிஃபெஸ்டோ சுவராஜிஸ் பார்ட்டியோட சுவராஜிஸ்டோட மேனிஃபெஸ்டோல வந்து கொலோனியல் ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்காங்க, ஆன்டி கொலோனியல் ஸ்டாண்ட். மோட்டிவ் ஆஃப் பிரிட்டிஷ் இன் இந்தியா லெட் டு செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட். The so-called reforms were only blind to further set interest. They presented national demand for self-government in council. If rejected, they plan for uniform, continuous and consistent obstruction of the council. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்களோட மோட்டிவ் வந்து நம்ம சுரண்டி வந்து ஒன்றும் இல்லாம ஆக்குறதுதான். அவங்கள வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்காக நடந்துக்கிறாங்க, அவங்களோட காசுல தான் வந்து முன்னெடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட் கவுன்சில் வேணும், எங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்றது. அது இதெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், திருப்பி வந்து பழையபடி போராட்டத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காந்திஸ் attitude towards Swaraj. காந்தி என்ன சொல்றாரு, காந்தி வாஸ் இனிஷியலி அப்போஸ், அதெல்லாம் வேணாம்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆஃப்டர் ஹிஸ் ரிலீஸ் 1924 he gradually moved towards a reconciliation with Swaraj. அதுக்கப்புறம் அவங்க சமாதானப்படுத்துறாங்க. There was a crackdown towards extremists and Swaraj by the government. காந்தி expressed his solidarity. சரிங்களா? அந்த கவர்மெண்ட் சொன்னாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் Swaraj எல்லாத்தையும் வந்து புடிச்சு ஜெயில போறது, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சோ இப்போ வந்து காந்தி வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. Both sides came to agreement in 1924. சரிங்களா? Endorsed Belgaum session of 1924 over which Gandhi only time president of the session. சரிங்க, இதுக்காக தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பிரசிடண்டா இருக்காரு காந்தி. புரிஞ்சுங்களா? காந்தி தான் முன்னாடி இருந்து இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. சரிங்களா? It was agreed that Swaraj would work in the council as an integral part of INC. சரிங்களா? ஐஎன்சிக்குள்ளேயே வந்துட்டு நான் கவுன்சில் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. Swaraj's activity in council என்னலாம் பண்ணாங்க, gradually they position weakened due to widespread riot and internal division. சரிங்களா? அவங்களோட பொசிஷன் வந்து வீக் ஆச்சு. ஏன் அப்படின்னா எங்க பார்த்தாலும் கலவரம், அவங்களுக்குள்ளே சண்டை, இந்த மாதிரி நடந்துச்சு. ஆன் ரெஸ்பான்சிவிஸ் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் லைன். சரிங்களா? ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க, ஒன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிட்டு. ஸ்வராஜ்குள்ளேயே ரெண்டு ஃபேக்ஷன் பிரியுது. ஒன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கோஆபரேஷன் பார்ட்டி தனியா பிரிகிறாங்க. ஸ்வராஜ் லாஸ்ட் சப்போர்ட் ஆஃப் மெனி முஸ்லிம்ஸ் when they did not support the tenants against the ஜமீன்தார்ஸ் பெங்கால். சரிங்களா? ஜமீன்தாருக்கு வந்து ஹிந்துக்களா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப சுரண்டல் இருந்தாங்க முஸ்லிம்ஸ்க்கு எதிராக. ஸோ அவங்களுக்கு எதிராக பேசலாம்னு சொல்லி ஸ்வராஜிஸ்டுக்கு எதிராக முஸ்லிம்ஸ் இறங்கிட்டாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டை இழந்துட்டாங்க. டெத் ஆஃப் சியாடாஸ் வீக்கன் இட் ஃபர்தர், அதுக்குள்ள செத்துட்டாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி அமௌங் த ஸ்வராஜிஸ்ட் வந்து யார் யார் பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் லாலா லஜபத் ராய், மதன் மோகன் மலாவியா, என்சி கல்கார், அட்வொகேட் கோஆபரேஷன் வித் த கவர்மெண்ட். தே ஆல்சோ வாண்டட் டு ப்ரொடெக்ட் சோ கால்ட் ஹிந்து இன்ட்ரெஸ்ட். ஹிந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இது பண்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. Thus the main leadership Swaraj's party radiated faith in mass civil disobedience withdrew from the legislature in 1926. ஓகே, இது சரி வரல, நம்ம என்ன செய்யலாம், திருப்பி மாஸ் மூவ்மெண்ட்டுக்கே போயிடலாம்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. சரிங்களா? அதர் ஃபேக்ஷன் ஃபவுண்ட் தட் 1926 எலெக்ஷன் டிட் நாட் டூ வெல். சரிங்களா? இனி வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, எலெக்ஷன் வந்து ஆனா சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 1930 Swaraj is finally weakened out of because resolution of Pune Swaraj at Lahore session 1929. அந்த ரெசல்யூஷன் பிகின் ஆஃப் disobedience சிடிஎம் ஆரம்பிச்சிருச்சு. லாகூர் செஷன்ல பூர்ண ஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களோட வேலையெல்லாம் போச்சு அவங்களுக்கு, அதனால போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அச்சீவ்மெண்ட் இவங்க உள்ள போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் கோலிஷன் பார்ட்னர்ஸ் தே அவுட் voted த கவர்மெண்ட் ஆஃப் செவரல் டைம்ஸ் ஆன் பட்ஜெட்டரி கிராண்ட்ஸ். கிராண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு பணம் ஒதுக்கணும் அதெல்லாம் சொல்றதான் கிராண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அது வந்து என்ன செய்யறாங்க, இல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவுட் பண்ணிட்டாங்க நிறைய தடவை. சரிங்களா? தி அகிடேட் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் மேட் பவர்ஃபுல் ஸ்பீச்சஸ். உள்ளே வந்து நல்ல ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுத்தாங்க. வல்லபாய் பட்டேல் வாஸ் எலெக்டட் ஸ்பீக்கர் ஆஃப் சென்ட்ரல் அசம்பிளி 1925. அங்கேயே வந்து ஸ்பீக்கரா செலக்ட் பண்ணப்பட்டார் வல்லபாய் பட்டேல். பப்ளிக் சேஃப்டி பில் 1928 which was aimed at empowering government to deport undesirable and subversive foreigners was defeated. சரிங்களா? ஸோ இங்க யாரும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு கடத்துறது, அதான் வந்து பப்ளிக் சேஃப்டி பில், அது வந்து தகர்த்தெறியப்பட்டுச்சு. சரிங்களா? ஓட் போட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. தே ஃபீல்டு வித் பொலிட்டிக்கல் வேக்கம் when the national movement was recouping. சரிங்களா? அவங்க வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புனாங்க. தி எக்ஸ்போஸ் ஹாலோனஸ் ஆஃப் மோன்ஃபோர்ட் ஸ்கீம், சென்சோர் மோன்ஃபோர்ட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்களே 1919ல. ஸோ அதுல வந்து இதுக்கு ஓட்டைகளை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. தே டெமான்ஸ்ட்ரேட் தட் கவுன்சில் குட் பி யூஸ் கிரியேட்டிவ்லி. சரிங்களா? அவங்க தான் வந்து இந்த கவுன்சில் வந்து எந்த அளவுக்கு பிரயோஜனமா வந்து மாற்ற முடியுங்கிறது சொல்லி காமிச்சிருக்காங்க. டிராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா, தே டிட் நாட் ஹேவ் பப்ளிக் அவுட்ரீச் இன் ஐஎன்சி ஹேட். ஐஎன்சி அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரல. தே ரிலேட் சோலி ஆன் நியூஸ் பேப்பர் அண்ட் பப்ளிகேஷன். அவங்க என்ன செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன்ல மட்டும் தான் போட்டாங்க. அண்ட் அப்செக்ஷனிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன். இப்போ வந்து தடையா இருந்துட்டே இருக்க முடியாது. they couldn't carry on their coalition partners due to conflicting ideas. அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துச்சு. they failed to resist perks and privileges of power and usage. சரிங்களா? அவங்களால வந்து ஒரு ஆஃபீஸ்னா அவங்களுக்கு உண்டான பர்க்ஸ் எல்லாம் இருக்குங்களா, பர்க்ஸ்னா அதுக்கு உண்டான அட்வான்டேஜ் எல்லாமே அதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. they failed to support peasant cause in Bengal, lost Muslim support. சரிங்களா?
ஸோ பெசன்ட்டுக்கு ஆதரவா இல்லை, அதனால முஸ்லீம்கள் சப்போர்ட் வந்து இழக்கப்பட்டார்கள். ஓகேவாமா, புரிஞ்சா? கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் பை நோ சேஞ்சஸ். நோ சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தே டிவோட்டட் தெம்செல்ஸ் டு ஒர்க் த கனெக்டிங் த மாசஸ். மானசஸ் கூட கனெக்ட் பண்ணாங்க. ஆசிரம்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து மென் உமன்லாம் வந்து ட்ரைபல்ல இருந்து எல்லாத்தையும் வந்து கூட்டி ஒர்க் பண்ணாங்க. தே பாப்புலரைஸ் ஒர்க் ஆஃப் சர்கான் காதி ஸ்பின்னிங் வீல். நேஷனல் ஸ்கூலு காலேஜ் செட்டப் பண்ணப்பட்டுச்சு. அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைன் பண்ணப்பட்டுச்சு. நான் கொலோனியல் ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக போராடினாங்க. பைகாட் ஆஃப் ஃபாரின் க்ளோத்ஸ், லிக்வர், ரிமூவல் ஆஃப் அன்டச்சபிலிட்டி நடந்துச்சு. பேக் போன் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ், முதுகெலும்பு மாதிரி செயல்பட்டாங்க. இதெல்லாம் வந்து மக்களை வந்து என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டுக்காக தயார்படுத்தினாங்க. இவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நேஷனல் எஜுகேஷன் டிட் நாட் பெனட்ரேட் டு ரூரல் பாப்புலேஷன் அண்ட் புவர் அர்பன் ரூரல்ஸ். நல்ல சிட்டிஸ்ல மட்டும் தான் இவங்க வந்து வைக்க முடிஞ்சு. கிராமப்புறங்கள போய் வந்து இவங்களால சேர முடியல. காதி வந்து காஸ்ட்லி தான் வெஸ்டர்ன் க்ளோத். வெஸ்டர்ன் க்ளோத் 10 ரூபா அப்படின்னா காதி வந்து 50 ரூபா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து அது போய் ரீச் ஆகல. வைல் அன்டென்சிபிலிட்டி வாஸ் டாக்ட் அபவுட், எக்கனாமிக் கிரீவன்ஸ் ஆஃப் லேண்ட்லெஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் ஆர் நாட் டாக்ட் அபவுட். சரிங்களா? தீண்டாமை பேசின அளவுக்கு ஏழைகளுக்காக அவங்க பேச்சு கொடுக்கல. சரிங்களா? Swarajis and non-changes kept on best terms, were able to unite whenever time was ripe for a new political start. ரெண்டு பேரும் வந்து என்ன செஞ்சாங்க, மக்களை வந்து தயார்படுத்திட்டே இருந்தாங்க. இந்த சைடு சொல்லிட்டு ஒரு மாஸ் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்காக அவங்க வந்து தயார் பண்ணாங்க. எமர்ஜென்சி ஆஃப் நியூ ஃபோர்ஸஸ், சோசியலிஸ்டிக் ஐடியாஸ், யூத் பவர், ட்ரேட் யூனியனிசம் எல்லாம் வந்து புதுசா ஆரம்பிச்சு. 1930 வந்து வாட்டர் ஷெட் மூவ்மெண்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரி மோர் தென் ஒன் வே. 1930 ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அங்க வந்து நிறைய விஷயங்கள் உருவாச்சு. இந்தியன் மாசம் என்டர் த நேஷனல் மூவ்மெண்ட். சரிங்களா? மக்கள் வந்து இப்பதான் வந்து 1930 தான் வந்து உள்ள வராங்க நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு. தெர் வாஸ் அ போர்ட்ரேல் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் அண்ட் நேஷனல் லெவல். The Gandhian philosophy of Satyagraha based on truth and non-violence gave confidence to the common people. சரிங்களா? காந்தியோட அஹிம்சா சத்தியாகிரகம் வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, மக்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. There was a great influence of international political thinkers more than any other time. சரிங்களா? ஸோ எல்லா இடங்களையும் போய் சண்டை போட்டு வராங்க, அங்க இருக்க ஐடியாஸ் கொண்டு வந்து இங்க வராங்க. சரிங்களா? மக்களுக்கு இந்த ரயில்வே மூலியமாகவும் நிறைய வந்து துண்டு சீட்டு மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் போக ஆரம்பிச்சது. ஏன்னா பிரஸ் அதெல்லாம் கொண்டு வந்ததுனால இந்த மக்களுக்கு வந்து அவேர்னஸ் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆஃப் மார்க்சிஸ்ட் அண்ட் சோசியலிஸ்ட் ஐடியாஸ் அவங்களோடது வந்து வர ஆரம்பிச்சது. திஸ் ஐடியாஸ் லெட் டு ரைஸ் ஆஃப் லெஃப்ட் விங் வித்தின் த ஐஎன்சி. சரிங்களா? ஐஎன்சியில லெஃப்ட் விங் உருவாக்கப்படுச்சு. யாரு? நேருவும் சுபாஷ் சந்திர போஸும். தே வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த சோவியத் ரெவல்யூஷன், டிசைடட் பை காந்தி ஐடியாஸ் பிகன் டு அட்வொகேட் ரெடிகல் சொல்யூஷன். சரிங்களா? அவங்க வந்து காந்தியோட ஐடியாஸ் வந்து ஓரங்கட்டிட்டாங்க. சோசியலிஸ்ட் ஐடியா வந்து ரொம்ப ஆர்வம் வந்து பார்த்தாங்க. சரிங்களா? கிரிட்டிக்கல் ஆஃப் போத் ஸ்வராஜஸ் அண்ட் நான் சேஞ்சஸ். சரிங்களா? இவங்க ரெண்டு பேருமே வேலைக்காக மாட்டாங்க. அட்வொகேட்டிங் மோர் கன்சிஸ்டன்ட் ஆன்டி இம்பிளிஸ்டைன் ஃபார்ம் ஆஃப் ஸ்லோகம் பூர்ண ஸ்வராஜ். சரிங்களா? இவங்க தான் வந்து பூர்ண ஸ்வராஜ் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இன்ஃபுளுன்ஸ் த அவேர்னஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹேப்பனிங். சுத்தி முத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஜப்பான் ஜெயிக்கிறாங்க, இத்தாலி கூட பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து தோக்கடிக்கப்படுது சின்ன நாடுகள்னால. ஸ்ட்ரெஸ்ஸிங் நீட் டு கம்பைன் நேஷனலிசம் அண்ட் இம்பிளிசம் வித் சோஷியல் ஜஸ்டிஸ். எல்லாத்தையும் வச்சு தான் கொண்டு வரணும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து 1920 வந்து தாஷ்கண்ட் வந்து தொடங்கப்படுச்சு. யாருனால? எம்என் ராய்னால. சரிங்களா? எம்என் ராய் முக்கியம். இந்த ஃபேக்ட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அபானி முகர்ஜி அண்ட் அதர். ஆஃப்டர் தட் செகண்ட் காங்கிரஸ் கமிட்மெண்ட். 1924 பாத்தீங்கன்னா ஃபாலோயிங் கம்யூனிஸ்ட் வேர் ஜெயில்ட் இன் கான்பூர் போல்ஷிவிக் கான்ஸ்பிரசி கேஸ். சரிங்களா? இங்க வந்து என்னது? போல்ஷிவிக் ரஷ்யனோடது. சரிங்களா? அங்க ஒரு குரூப் தான் போல்ஷிவிக்னு சொல்லுவாங்க. போல்ஷிவிக் ரெவல்யூஷன்லாம் வந்திருக்கு. சரிங்களா? இங்கேயும் அவங்களும் சேர்ந்து ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி, ஒரு கூட்டு இது மாதிரி, சரிங்களா, பண்ணி எப்படியாச்சும் பிரிட்டிஷ் வந்து வெளியே வைக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். யார் யார் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? எஸ்ஏ டான்ஸ், முசஃபர் அகமது, ஷவுகன் உஸ்மானி, நளினி குப்தா. சரிங்களா? 1925 பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் கான்பூர் வந்து ஃபார்ம்லாம் தொடங்கி சிபிஐ வந்து உருவாக்கப்பட்டுச்சு. 1929 வந்து ஃபேமஸ் மீரட் கான்ஃபரன்ஸ் வந்துச்சு. இங்கே கவர்மெண்ட் டேங்க் கம்யூனிஸ்ட் அக்ரோட். சரிங்களா? Though workers and peasant parties were organized across the country, the ideology of Marxism, communism spread பண்ண ஆரம்பிச்சு. சரிங்களா? மார்க்சிசம் கம்யூனிசம்னா இன்னும் ஒன்றும் இல்லை, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. சரிங்களா? லேண்ட் லாடர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, மக்களுக்கு தான் எல்லாமே சொந்தம். கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் இருக்கணும், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அபாலிஷ் பண்ணணும். இதுதான் வந்து முக்கியமானது. எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதுதான் வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய போக ஆரம்பிச்சு. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் ரஷ்யாலாம், இந்த சோவியத் யூனியன்லாம் வந்து பெரிய ஆளா வந்து இருந்துச்சு. 1992 அப்புறம் தான் அவங்க டிஸ்இன்டகிரேட் ஆனாங்க. சரிங்களா? அப்போ கேபிட்டலிஸ்ட் விசஸ் சோசியலிஸ்ட் தான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி யூத்தோட ஆக்டிவிசம் நிறைய இருந்துச்சு. ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் லீக் வர் எஸ்டாப்ளிஷ், கான்ஃபரன்ஸ் வர ஹெல்ட் ஆச்சு. இன் 1928 பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரசிடென்ட் ஓவர் ஆல் பெங்கால் ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? ஜவஹர்லால் நேரு வந்து பிரசிடென்ட் பண்ணாங்க. பிரசிடென்ட் அகிடேஷன் பார்த்தீங்கன்னா யூபி தேர் வர் ரிவிஷன் ஆஃப் டெனன்சி லாஸ், லோ ரென்ஸ், ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் எவிக்ஷன், ரிலீஃப் ஃப்ரம் இண்டெப்ட்னஸ், இதெல்லாம் நடந்துச்சு. சரிங்களா? Similar movements were held in Ramp of Andhra, Rajasthan, Royatwari areas of Bombay, Madras, இதெல்லாம் நடந்துச்சு. Growth of trade and unionism led by All India Trade Union வந்து என்ன செஞ்சாங்க? 1920 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு.
லாலா லஜபதி வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? அண்ட் தேவான் சம் லால் இது ஜெனரல் செக்ரட்டரியா கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? இது முக்கியம். ஆல் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். சரிங்களா? லாலா லஜபதி ராய் வச்சு ஒரு எம்சிக்யூஸ் வந்துச்சு யூபிஎஸ்சில. சரிங்களா? நிறைய விஷயம் கொடுத்து இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்காங்க. சரிங்களா? லாலா லஜபதி ராயோட இன்னொரு பேரு அடைமொழி பஞ்சாப் கேசரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ எப்ப செத்தாரு? எதனால செத்தாரு? எப்போ? இந்த இந்த இதுல அகிடேஷன்ல இந்த போராட்டத்துல சைமன் கமிஷன் எதிராக போராடும் போது லத்தி சார்ஜ்ல இறந்திருப்பாங்க. இது இந்த இதை வந்து பழி வாங்குறதுக்காக தான் பகத்சிங்கும் இன்னொருத்தவங்களும் போய் வந்து கொண்டிருப்பாங்க. சுக்தேவ் எல்லாம் கொண்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து கேஸ்ட் மூமெண்ட், சாதி சார்ந்த மூமெண்ட். தேவர் சம்டைம் டிவைசிவ், கன்சர்வேட்டிவ், டைம் ஆஃப் பொட்டன்ஷியல் ரேடிக்கல் இன்க்ளூட். சரிங்களா? ஜஸ்டிஸ் பார்ட்டி மெட்ராஸ் ஆரம்பிச்சிருச்சு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பை பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் மெட்ராஸ்ல. சத்யசோக ஆக்டிவிஸ்ட் மகாராஷ்டிரா. பாஸ்கர் ராவ் ஜாதவ் மகாராஷ்டிரா. மஹார்ஸ் வந்து அண்டர் அம்பேத்கர் இன் மகாராஷ்டிரால. ரேடிக்கல் எலவாஸ் வந்து அண்டர் ஐயப்பன் அண்ட் கேசவன் கேரளால. யாதவாஸ் வந்து பீகார் ஃப்ரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக. யூனியன்ஸ் பார்ட்டி வந்து அப்துல் ஃபசல் ஐ ஹசன் ஹுசைன் இன் பஞ்சாப்ல. சரிங்களா? இதெல்லாம் கேஸ்ட் மூமெண்ட். Revolutionary activity with socialist tendency. எல்லாம் பார்த்தீங்கன்னா the sudden withdrawal of NCM made many nationalists to question the strategy of nationalists, their emphasis on non-violence. சரிங்களா? திடீர்னு அவங்க பின்வாங்குறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. நியூ கம்யூனிஸ்ட் குரூப் வித் தேர் எம்பசிஸ் ஆன் மார்க்சிசம், சோசியலிசம், ப்ரோலேட்டரியேட் இதெல்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் இன்ஸ்பயர் ஆனவங்க தான். யங் சோவியத் ஸ்டேட்னால. இன்ஃபுளுன்ஸ் பை எக்ஸ்ப்ளோரிங் ஆர்டிகல்ஸ் ஆன் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் ரெவல்யூஷனரி சஜஸ்ட் ஆத்மசக்தி, சராத்தி அண்ட் பஜோலி. சரிங்களா? இவங்களாம் வந்து தன்னையே அர்ப்பணிக்கிற மாதிரி. சரிங்களா? நாட்டுக்காக தங்கள் உயிர் தியாகம் பண்ற மாதிரி அளவுக்கு வந்து இவங்க இது பண்றாங்க. சத்தியாகிரகம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஸோ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் பஞ்சாப்ல உருவாக்கப்படுச்சு. யாருனால? ராம் பிரசாத் பிஸ்மில். சரிங்களா? 1923ல ரியாக்ஷன் டு காந்திஸ் காலிங் ஆஃப் என்சிஎம். என்சிஎம் வேணாம் சொன்னார்ல, அதனால உருவாக்கப்பட்டதா இது. இது ஹேட் பிரான்சஸ் யூபி, பாம் மேக்கிங் ஃபெசிலிட்டிஸ் கல்கத்தா, இந்தியாவுக்குள்ள உருவாக்கப்பட்டுச்சு. அதர் மெம்பர்ஸ் எஸ்என் யால், லாலா ஹர்தயால் எல்லாமே. அது யுகந்தர். இது வந்து சூரியசேன் அரவிந்த கோஷ்னால உருவாக்கப்பட்டுச்சு. ரெவல்யூஷனரி சமிதி இதோட ஆர்கனைசேஷன் சீக்ரெட்லயே வந்து பெங்கால்ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அது அனுஷீலன் சமிதி ஆப்ரேட் ஃப்ரம் லோக்கல் ஜிம்ஸ், பாடி பில்டிங்ல இருந்து உருவாக்கப்பட்டது. அசோசியேட் பிரிட்டிஷ் ஆஃபீஷியல் அண்ட் ஈவன் வைஸ் ராய் 1912 வந்து அடம் பண்ணப்பட்டுச்சு கொள்றதுக்காக வேண்டி. அது சிட்டகாங் ரிவால்ட் குரூப் அண்டர் மாஸ்டர் சூரியசன் இன் பெங்கால் இட் ரைடட் ரூட்டட் ஆர்மி. சரிங்களா? ஓர்டர் ட்ரெயின்ல என்ன செஞ்சிருப்பாங்க? கொள்ளையடிச்சிருப்பாங்க. சரிங்களா? he was trying to supply arms and ammo and revolutionaries. They had destroyed telephone, telegram lines and blew the track எல்லாத்தையும் வந்து உடைச்சிருப்பாங்க. ஈவன் women were part of this armed robbery. Most were later hanged. எல்லாத்தையும் தூக்கில போட்டாங்க. சரிங்களா? ஸோ காங்கிரஸ் ரூல் இன் ப்ரொவின்சஸ் நடந்துச்சு. ப்ரொவின்சியல் எலெக்ஷன் வந்து 1937 நடந்துச்சு. அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவின்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலியமா நடந்துச்சு 1935ல. சரிங்களா? ஸோ இதுல வந்து என்ன நடந்துச்சு? ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ல கவர்னர், எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் இருந்துச்சு. ரிசர்வ் சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் இருந்தேன். ரிசர்வ் சப்ஜெக்ட்னா முக்கியமான விஷயம்லாம் வந்து கவர்மெண்ட் வச்சுக்குவாங்க, பிரிட்டிஷ்காரங்க. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, ரெஸ்பான்சிபிள் வித் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? அது சிவில் ரெஃபார்ம் என்ன கொண்டு வந்தாங்க, ஒர்க் அண்டர் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணாங்க. லா கன்சர்ன் எமர்ஜென்சி பவர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. பேன் வந்து லிஃப்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஹிந்துஸ்தான் சேவல்தள் யூத் லீக் எல்லாமே லிஃப்டிங் ஆஃப் பிரஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. நியூஸ் பேப்பர் அவுட் ஆஃப் பிளாக் லிஸ்ட். கான்ஃபிஸ்கேட் ஆர்ம்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் லைசன்ஸ் வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க, ரிவோக் பண்ணிட்டாங்க. போலீஸ் அண்ட் சிஐடி பவர் வந்து குறுக்கப்பட்டுச்சு. ரிலீஸ் ஆஃப் பொலிட்டிகல் பிரிசனர்ஸ் வந்து திறந்து விடப்பட்டுச்சு. ரெஸ்டரேஷன் ஆஃப் லேண்ட் கன்ஃபிஸ்கேட் டூரிங் சிடிஎம் பாம்பே. சரிங்களா? நிறைய வந்து சிவில் டிசோசியேஷன் மூவ்மெண்ட்ல வந்து லேண்டை பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டுச்சு. பென்ஷன்ஸ் ஆஃப் அஃபிஷியல் அசோசியேஷன் சிடிஎம் ரெஸ்டோர், பென்ஷனும் திருப்பி கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அது அக்ரேரியன் ரெஃபார்ம் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் பவர் ஆன் ஃபினான்ஷியல் டைம் கன்சன்ட் வார் க்ளோஸ்லாம் இருந்தனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. சரிங்களா? காஸ்ட் கான்ஃபிளிக் ரெசால்வ் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா நிறைய ஹிந்துக்களுக்கு முஸ்லீம்கள், ஹிந்துக்கள் ஜமீன்தாரா இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் வந்து பிரசண்டா இருப்பாங்க. அங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே வந்து சால்வ் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? Reaction is second chapter dominated by landlords, capitalists, affected mostly statutory tenants, enacted laws on land relief, debt relief, forest grazing, arrest of tenant, land இதுக்கெல்லாம் வந்து லா வந்து இது பண்ணப்பட்டுச்சு. லேபர் ரெஃபார்ம் கொண்டு வந்துப்பட்டுச்சு. சரிங்களா? ப்ரொமோட் ஒர்க் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பீஸ், ப்ராப்பர் ஆர்பிட்ரேஷன், ரீகன்சிலேஷன் மிஷினரி எல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? இம்ப்ரூவ்ட் கண்டிஷன் ஆன் ஒர்க் அண்ட் ப்ராப்பர் வேஜஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ரெடியூஸ் டேக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரப்பட்டுச்சு. சோஷியல் வெல்ஃபேர் ரெஃபார்ம் வந்து வெல்ஃபேர் ஆஃப் ஹாரிஜன், இந்த எஸ்சி இருக்காங்களா அவங்களுக்கு சாதகமாக வந்து நிறைய பண்ணப்பட்டுச்சு. பிரைமரி, டெக்னிக்கல், ஹையர் எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. பிரிசன் ரிஃபார்ம், இந்த ஜெயில வந்து ரிஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு.
என்கரேஜ்மெண்ட் ஆஃப் காதி இண்டிஜினஸ் என்டர்பிரைஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணப்படுது. நேஷனல் பிளானிங் கமிட்டி கொண்டு வரப்பட்டுச்சு 1930. அண்ட் இந்த அனதர் காங்கிரஸ் பிரசிடென்ட் சுபாஷ் சந்திர போஸ் கீழே வந்து இந்த பிளானிங் கமிட்டி கொண்டு வரப்பட்டுச்சு. அதே மாதிரி லிட்ரஸி மாஸ் கேம்பெயினிங் எல்லாத்துக்கும் வந்து கல்வி அறிவு புகழப்பட்டுச்சு. காங்கிரஸ் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துலாம் உருவாக்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் கிரீவன்ஸ் கமிட்டி உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே பிரிட்டிஷ் கண்ட போய் வாங்கணும் அவசியம் இல்லை. நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு கவர்மெண்ட் மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இது பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ப்ரோவின்ஸ்ல பாத்தீங்கன்னா யூபியில ப்ளீஸ் ஆஃப் பிரசிடன்ஸ் இன் ஒன் கக்கோரி அண்ட் அதர் கான்ஸ்பிரசில இருந்து ஆளுகள் வந்து வெளியே ஏற்றினாங்க. டெனன்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. கேவ் த ஹெரிடேஜ் ரைட்ஸ் டு ஆல் ஸ்டாச்சுரரி டெனன்ஸ் இன் ஆக்ரான்னு அது. சரிங்களா? இந்த மாதிரி காலங்காலமா அவங்க யார் யார் உள்ள அவங்களுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டுச்சு. லேபர் என்கரி கமிட்டி ஹெட் பை ராஜேந்திர பிரசாத் இன்வெஸ்டிகேட் த மேஜர் ஸ்ட்ரைக் ஹெல்ட் இன் 1938. இதுக்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது. அபாலிஷன் ஆஃப் இல்லீகல் எக்ஸ்ட்ராக்ஷன் நஸ்ரானா பெகார் இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டது. சரிங்களா? ஃபோர்ஸ் கிஃப்ட் பேகர்னா ஃபோர்ஸ் அன்பெய்ட் லேபர், அவங்க வேலை செய்யணும் காசு தர மாட்டாங்க. சரிங்களா? சென்ட்ரல் ப்ரொவிஷன் டெனன்சி ரிஃபார்ம் எக்ஸ்டெண்டிங் செக்யூரிட்டி டெனூர் லேண்ட் ரிஃபார்ம்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. டெப்ட் ரிலீஃப் பண்ணப்படுச்சு. மணி லெண்டிங் வந்து ரெகுலேட் பண்ணப்படுச்சு. ஒரிசால டெனன்சி பில் பாஸ் 1938. சரிங்களா? ரிமூவல் ஆஃப் இல்லீகல் லிவிஸ்லாம் வந்து இது பண்ணுச்சு. எல்லாமே அதுதான். எல்லாத்துலயுமே வந்து கடன் வந்து என்ன செஞ்சாங்க, தள்ளுபடி ஆக்கப்படுச்சு. மக்களுக்கு சாதகமா இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? எல்லாத்துலயும் எப்படிதான் எல்லாமே டெனன்சி ரிஃபார்ம் எல்லாமே. சரிங்களா? ஸோ பாத்துங்க. ஸோ ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன நடந்திருக்கு, அந்த பிளாக்ல இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து ஒவ்வொரு லைன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ மெயினா கொஸ்டின்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் இந்த பாயிண்டர் இருக்கு. இது வந்து நீங்க பாயிண்டரா தான் பார்க்கணும். ஏன்னா லைன் அடிக்க வச்சிருக்காங்க, நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. சரிங்களா? இதுல வந்து ப்ரீவியஸ் எஸ்எஸ்சி இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் தொகுத்து தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு லைன்ல இருந்து ஒரு கொஸ்டினை ரெஃப்ளெக்ட் பண்ணும். சரிங்களா? அது 1947 வரைக்கும் இது எவ்வளவு இருக்கும் சொல்லலாம். இது வரைக்கும் முடிச்சாலே நமக்கு ஓரளவுக்கு முடிஞ்சது மாதிரி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இது முக்கியம் உங்களுக்கு எக்கனாமிக் இம்பாக்ட். இது வந்து அப்படியே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த சிலபஸ்லயே இருக்கும். எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் மெயின்ஸ்லயும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அது இதெல்லாம் முக்கியம். என்னெல்லாம் நடந்திருக்கு, பெர்மனன்ட் ராயல்துறை மஹல்வாரி இதெல்லாம் முக்கியம். சரிங்களா? ஒர்க்கிங் கிளாஸ் இதெல்லாம் மெயின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு. இது வரைக்கும் நடத்தலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுல வந்து அது நடத்திக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1939 47 வரைக்கும் எல்லாம் நடந்திருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் நேஷனல் ரெஸ்பான்ஸ் நடந்திருக்கு. ஆகஸ்ட் ஆஃப் போட்டிருக்கு. இண்டிவிஜுவல் பிரேயர் நடந்திருக்கு. கிரிப்ஸ் மூவ்மெண்ட், குட் இந்தியா மூவ்மெண்ட், ஃபெமைன் ஆஃப் 1943, ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா, தேசாய் லேக்கர் பிளான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு வார் 2 வந்து நடக்குது. சரிங்களா? யார் யாருக்கு ஃபேசிஸ் ஃபோர்ஸ் ஆஃப் நார்த் ஜெர்மனி அண்ட் ஆக்சிஸ் பவர். பிரிட்டன் நீட் சப்போர்ட் ஆஃப் ஃப்ரம் இந்தியன்ஸ் ஃபைட்டிங் த வார். த காங்கிரஸ் ஹாஸ் டூ டிமாண்ட்ஸ். நாங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ரெண்டு டிமாண்ட் அக்செப்ட் பண்ணணும். டு ஃபார்ம் அ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப்டர் த வார் டிசைடிங் பொலிட்டிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொண்டு வரதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். அதே மாதிரி சம் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ். எங்க இந்தியர்களுக்கு சாதகமான ஒரு கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டிமாண்ட் வைக்கிறாங்க. லிலித் கோ அப்போ இருக்கிற வைஸ்ராய் 1936 1944 வரைக்கும் இவர் தான் வந்து வைஸ்ராய் இருந்திருக்காரு. சரிங்களா? இவர் வந்து என்னது அவுட்லெட்லி ரிஜெக்டட் காங்கிரஸ் சப்போர்ட் டிமாண்ட்ஸ். இவர் வந்து வேணாம்னு சொல்லிட்டார். எங்க ரெண்டு டிமாண்டையும் வந்து இது பண்ணாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் வந்திருக்கு. எப்போ வரதால 1939. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, காந்தி வந்து ஸ்டாண்ட் பண்ணார். ஹி வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் அன்கண்டிஷனல் சப்போர்ட் ஃபார் பிரிட்டிஷ் இன் வார். பிரிட்டிஷ்க்கு வந்து இது பண்ணலாம். ஏன்னா ஜெர்மனி பாத்தீங்கன்னா ஃபேசிஸ்ட். சரிங்களா? சரிங்களா? ஸோ அதுக்கும் இவன் பரவாயில்ல, பிரிட்டிஷ்காரவன் அவனுக்கு பரவாயில்ல, அவன் வந்து வேற மாதிரியே போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும், பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் பாத்தீங்கன்னா தேவர் ஃபேவரிங் ஸ்டார்டிங் சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் கேம்பின் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட். இப்போ இதுதான் கரெக்டான டைம், இப்பதான் வீக்கா இருக்கான், நம்ம இப்போ வந்து நம்ம நடத்திடுவோம் அப்படின்னு இப்பயே நம்ம வந்து கற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. நேரு ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஹி அட்வொகேட் நோ இந்தியன் சப்போர்ட் டில் இந்தியா வாஸ் ஃப்ரீ. இந்தியாவை ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹி ஆல்சோ அப்போஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் சிச்சுவேஷன் பை ஸ்டார்டிங் இமிடியேட் ஸ்ட்ரகிள். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்காங்க. சரிங்களா?
ரெசல்யூஷன் என்ன பண்ணாங்க, இந்தியா வாஸ் டினைட் ஃப்ரீடம் இட் செல்ஃப், ஹென்ஸ் இட் குட் நாட் பி பார்ட் ஆஃப் த வார் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஃப்ரீடம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஃப்ரீடம் வந்து டினை பண்ணப்பட்டுச்சு நம்மளுக்கு. அதனால இந்த இது டெமோக்ராட்டிக் ஃப்ரீடம் நம்ம வந்து இறங்க முடியாது. பிரிட்டன் ஷுட் எண்ட் இம்பீரியலிசம், எஸ்டாப்ளிஷ் டெமோக்ரஸி டு ஓன் பாலிசிஸ். அவங்களுக்கு காலனிஸ் எல்லாத்தையும் வந்து ஜனநாயகத்தை கொண்டு வரணும் பிரிட்டன். கவர்மெண்ட் ஷுட் டிக்ளேர் மெத்தட் ஆஃப் அப்ளைங் பிரின்சிபல் ஆஃப் டெமோக்ரஸி இந்தியா. எப்படி வந்து இந்தியாவில் ஜனநாயகத்தை வந்து நீங்க காப்பாற்ற போறீங்கன்னு நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. சரிங்களா? கவர்மெண்ட் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, ட்ரை டு யூஸ் முஸ்லீம் லீக் அந்த பிரின்சிபல் ஸ்டேட் அகைன்ஸ்ட் காங்கிரஸ். சரிங்களா? காங்கிரஸ் நீ மட்டும் தான் இருக்கியா, மத்தவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து நாங்க வந்து பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஹி டிக்ளேர் கவர்மெண்ட் எய்ம் டு ரெசிஸ்ட் அக்ரெஷன் ஆஃப் பிரசன்ட். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்னது, ஜெர்மனி வந்து ரொம்ப அக்ரெஷனா இருக்கான், ரொம்ப கோவமா வந்து எல்லா இடத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் வில் செட் அப் கன்சல்டேட்டிவ் கமிட்டி டு சீக் அட்வைஸ் ஆஃப் whenever required. A promise would made consulted with representative of several communities, provinces on modification of government of India 1935. 1935 சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு வரதுக்கு அஷ்யூர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் என்ன இதுக்கு சொல்றாங்க, ரிஜெக்டட் வைஸ்ராய் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்டிங் ரிப்பீஷன் ஆஃப் ஓல்டு இம்பீரியலிஸ்ட் பாலிசி. திருப்பியும் அதே தான் பண்றீங்க. இஃப் டிசைட் நாட் டு சப்போர்ட் த வார், கால் ஃபார் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் டு ரிசைன். சரிங்களா? நம்ம சப்போர்ட் பண்ண அதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம், அப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடலாம். ஏன்னா இப்போ அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. இன்டர்ம் இது நடக்குது. சரிங்களா? காங்கிரஸ் லீடர்ஷிப் வாஸ் அகெயின்ஸ்ட் இமிடியேட் அண்ட் ஆன்டி இம்பீரியலிஸ்டிக் மாஸ் ஸ்ட்ரகிள். சரிங்களா? ஸோ hidden agenda of government to suppress any voices which rose against the government and gain support in war. சரிங்களா? யாராவது கவர்மெண்ட் எதிராக பேசணும்னா சப்ரஸ் பண்ணும், அதே மாதிரி இதுக்கு வாருக்கு சப்போர்ட் வாங்கணும். ஈவன் பிஃபோர் டிக்ளரேஷன் ஆஃப் வார் எமர்ஜென்சி பவர்ஸ் அக்வர்ட் பை சென்டர், அமெண்டிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஆக்டை அமெண்ட் பண்ணி எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க உள்ள. சரிங்களா? திஸ் வாஸ் டன் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொவின்சியல் சப்ஜெக்ட்ல. சரிங்களா? டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டினன்ஸ் வாஸ் என்ஃபோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் சிவில் லிபர்ட்டிஸ். சிவில் லிபர்ட்டிஸ்னா நம்ம வெளியே போறது, உள்ள வருது, பேச்சுரிமை, இதெல்லாமே வந்து அடக்கப்பட்டுச்சு, ஏன்னா வார் இருக்கிறதுனால. டிராஃப்ட் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் ஆர்டினன்ஸ் வாஸ் ப்ரிப்பேர்ட் டு பிரிவென்ட் காங்கிரஸ் மூவ்மெண்ட். எந்த மூவ்மெண்ட்டும் தொடங்கக்கூடாதுங்கிற மாதிரி வந்து தடை உத்தரவு வாங்கிட்டாங்க. கவர்மெண்ட் குட் கால் அலைட் ட்ரூப்ஸ் ஃப்ரம் இந்தியா டு சப்போர்ட் வார். அதே மாதிரி வந்து இங்க இருக்கிற ட்ரூப்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், சண்டைக்கு வந்து கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்றாங்க. அது டிபேட் ஆன் மாஸ் ஸ்ட்ரகிள். சரிங்களா? ஆஃப்டர் லிவிங் தோஸ் கேம்பெயின் தேர் வாஸ் அ டிஸ்கஷன் ஆன் இமீடியட் மாஸ் ஸ்ட்ரகிள். சரிங்களா? ஸோ எப்படி அடுத்து எப்படி ஆரம்பிக்கலாம், ராம்காஸ் செஷன் ஆஃப் காங்கிரஸ் 1914 நடக்குது. காங்கிரஸ் ரெசல்யூஷன் இட் வுட் ரிசோர்ட் டு மாஸ் ஸ்ட்ரகிள் ஒன்ஸ் காங்கிரஸ் வுட் பி ஆர்கனைசலி ஃபிட் ஃபார் இஃப் சர்க்கம்ஸ்டன்ஷியல் ரிசர்ச். எப்போ வேணுமோ அப்ப என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து மாஸ் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லெஃப்ட் குரூப் என்ன சொல்றாங்க, சுபாஷன், ஃபார்வர்ட் பிளாக், சிபிஐ இவங்கலாம் என்ன செய்றாங்க, யாருக்கு காங்கிரஸ் டு மேக் இமிடியேட் மெஷர், இப்பவே ஆரம்பிங்க மாஸ் ஸ்ட்ரகிள்னு சொல்றாங்க. நேரு ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா, he would see the imperialist character of government, but he would not contribute Nazi Germany's win. He went to Congress by majority opinion. சரிங்களா? ஸோ இது பிடிக்கலதான், ஆனா வந்து நாசி பக்கத்துல நம்ம போக முடியாது, அவன் ரொம்ப கொடூரமா இருக்கான், ஸோ அவனை சப்போர்ட் பண்ண முடியாது, அதுக்கு நம்ம பிரிட்டிஷ்காரனை சப்போர்ட் பண்ணி போயிடலாம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 3ல வந்து 2 ஓட்டு வந்து இப்போதைக்கு வேண்டாங்கிற மாதிரி தான். சரிங்களா? அதனால வந்து காங்கிரஸ் இவங்க தான் இது பண்ணாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் ரெசல்யூஷன் போடுறாங்க 23 மார்ச் 1940ல. ஆன் 23 மார்ச் 1940 ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. எதுக்காக, பார்ட்டிஷனுக்காக. சரிங்களா? இன் மின்டோ பார்க்ல இட் ப்ரொபோஸ் 2 நேஷன் தேரி. ரெசல்யூஷன் டிட் நாட் ஹேவ் த நேம் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ இதுல வந்து பாகிஸ்தான் ஒரு நேம் இல்ல. சரிங்களா? இட் வாஸ் ரிஜெக்டட் பை காங்கிரஸ். ஜவஹர்லால் நேரு காலிங் மேட் ஐடியா. காந்தி ரிஜெக்டிங் 2 நேஷன் தேரி. சரிங்களா? இப்பதான் பாகிஸ்தான் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. இல்ல பாகிஸ்தான் பேர் இல்ல, ஆனா 2 நாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஆகஸ்ட் ஆஃப் 1940ல ஆஃப்டர் ஹிட்லர் சக்சஸ் அண்ட் ஃபால் ஆஃப் பெல்ஜியம், பிரிட்டன் கேம் இன்டு கான்சுலேட்டரி மோட். சரிங்களா? ஒவ்வொரு இடத்துல ஜெயிச்சிருவாங்க ஹிட்லர். சரிங்களா? அவ பிரிட்டன் பயந்துட்டான். சரிங்களா? தே வாண்ட் டு சப்போர்ட் ஆஃப் இந்தியா இன் த வார், ஹென்ஸ் ஆகஸ்ட் ஆஃபர் ப்ரொபோஸ் 1940ல. அதனால ஆகஸ்ட் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆஃபர்ல என்னெல்லாம் சொல்றாங்க, டொமினியன் ஸ்டேட்டஸ் அஸ் ஆப்ஜெக்டிவ் ஃபார் இந்தியா. உங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் தரும். டொமினியன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, பிரிட்டன் கீழே தான் இருப்போம், ஆனா இண்டிபெண்டா இருப்போம் நம்ம. சரிங்களா? நம்மளுக்கு அட்டானமி இருக்கும். சரிங்களா? இட் வாஸ் டிஸ்கஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. எமர்சன் 1929 வந்து நேரு ரிப்போர்ட்லேயே கேட்டோமா, டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லி மோத்திலால் நேரு. சரிங்களா? அது 1940ல டொமினியன் ஸ்டேட்டஸ் தரேன் சொல்றான். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து எக்ஸ்பெண்ட் பண்றோம், உங்க ஆளு உள்ள சேர்த்திக்கிறோம். செட்டப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப்டர் வார் which many Indians would be decide to constitution based on social, economic and political situation. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கொண்டு வரோம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியர்களை நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கேட்டகரியில வச்சு. பட் டிஃபென்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸ், டெரிட்டரிஸ், ஸ்டேட்ஸ், ஆல் இந்தியா சர்வீஸ் will be under the government rule. ஆனா இதுல வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும், பிரிட்டிஷ்காரன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நியூ ஃபியூச்சர் கான்ஸ்டிடியூஷன் டு பி அடாப்டட் வித்வுட் கன்சென்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸோட ஒப்புதல் இல்லாம புதுசா ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர். ஓகேவா? இது கொஸ்டின் கேட்பாங்க, என்னெல்லாம் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து ஸ்டாண்ட் ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் வேண்டாம், நாங்க 1930லேயே பூர்ண ஸ்வராஜுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டோம், இப்போ நீங்க இப்பதான் டொமினியன் ஸ்டேட்டஸ் தரீங்கன்னு சொல்றாங்க.
முஸ்லீம் லீக் பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வெல்கம் த விட்டோ அஷூரன்ஸ். விட்டோ அஷூரன்ஸ்னா அதான் கான்ஸ்டியூஷன் கொண்டு வரப்படுச்சு அப்படின்னு சொன்னா மைனாரிட்டிஸோட ஒப்புதல்னா அது வந்து நிராகரிக்கப்படும் சொன்னாங்கல்ல, அது வந்து வரவேற்கப்படுறாங்க. இது ஏட் பார்ட்டிஷன் வாஸ் த ஒன்லி சொல்யூஷன். அவங்க திருப்பி சொன்னாங்க பார்ட்டிஷன் தான் இது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் த டிமாண்ட் ஆஃப் காங்கிரஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் அட்மிட்டட் இன் பிரின்சிபல். சரிங்களா, இப்பதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஒத்துக்கொள்ளப்படுச்சு. ரைட் ஆஃப் இந்தியன்ஸ் டு ஃப்ரேம் கான்ஸ்டியூஷன் வாஸ் ரெகனைஸ். இந்தியர்களால கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்படுறது வந்து உங்களோட உரிமை அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படுச்சு. டொமினியன் ஸ்டேட்டஸ் வாஸ் மென்ஷன் எக்ஸ்பிளிசிட்லி ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் வந்து என்னது டொமினியன்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக பேசுறாங்க. சரிங்களா, கான்ஸ்டியூஷன்ல. ரிசல்ட் பாத்தீங்கன்னா வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் வாஸ் எக்ஸ்பேண்டட் 8 அவுட் ஆஃப் 12 மெம்பர்ஸ் பீயிங் இந்தியன்ஸ். சரிங்களா, 12ல வந்து 8 மெம்பர்ஸ் வந்து இந்தியர்களா இருப்பாங்க. நேஷனல் டிஃபென்ஸ் கவுன்சில் வாஸ் செட் அப். இட்ஸ் ரோல் ஆஃப் பீயிங் அட்வைசரி நேச்சர். டிஃபென்ஸ் ஃபினான்ஸ் ஹோம் இன் சார்ஜ் ஆஃப் பிரிட்டிஷ். சரிங்களா, இதுதான் ரிசல்ட்டா வந்துச்சு உங்களுக்கு. ஓகேவா. அடுத்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரா 1941. டு கிவ் அனதர் சான்ஸ் டு கவர்மெண்ட் டு அக்செப்ட் டிமாண்ட் ஆஃப் காங்கிரஸ் பீஸ்ஃபுல்லி. சரிங்களா, அனதர் சான்ஸ் தரும். சரிங்களா, நம்மளோட டிமாண்ட் வந்து இது பண்றதுக்காக. டு சோ தே வர் நாட் இன்ட்ரெஸ்டட் த வார் நேஷனல்ஸ் டோன்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் நாசிசம் ரூல் அண்ட் டபுள் ஆட்டோக்ரசி. சரிங்களா, ஸோ எங்களுக்கு வந்து வாருக்கு மேல அவ்வளவா இதுவும் இல்லை. சரிங்களா, ஸோ இப்போ நாசிசம் ஒண்ணுதான், எங்களை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆட்டோக்ரசி, அதாவது கவர்மெண்ட் நீங்க நடத்துறீங்களா, ஸோ அதுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. த நேஷனலிஸ்ட் பேஷன் வாஸ் நாட் டியூ டு வீக்னஸ். நாங்க வந்து வீக்கா இருக்கறதுனால அமைதியா இல்ல. டெல்லி சலோ மூவ்மெண்ட் வந்து டு மார்ச் டுவார்ட்ஸ் டெல்லி இஃப் த கவர்மெண்ட் டசன்ட் ஸ்டாப் சத்தியாகிரகி. சரிங்களா, நம்ம என்ன செய்யலாம், சத்தியாகிரினா வந்து யார் யார் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள வந்து டெல்லியை நோக்கி போவாங்க. ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு டெல்லி நோக்கி போவாங்க. அப்ப என்ன செய்யும், கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணலாம் டெல்லி வரைக்கும் போவாங்க. டு சீக் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் த்ரூ ப்ரொபகேஷன் ஆஃப் ஆன்டி வார் டிக்ளரேஷன். பிரஸ் வந்து ஃப்ரீடம் பண்ணும். வினோபாவே வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஸ்டார்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா பன்வார் நியர் வார்தா மகாராஷ்டிரால. வினோபாவே he was followed by ஜவஹர்லால் நேரு. ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகி வினோபாவை, செகண்ட் சத்தியாகிரகி நேரு. இரண்டும் கொஸ்டின்ல கேட்பாங்க. சரிங்களா, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் along with 25,000 people were arrested in 1941 and arrested டிசம்பர்லயே அரெஸ்ட் பண்ணப்படுச்சு. they want to defend Indian territories from Japanese aggression. சரிங்களா, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி had following demands for cooperation in war. சரிங்களா, full independence after the war. வார் முடிஞ்சோன்னா இண்டிபெண்டன்ஸ் தந்துடணும். சப்ஸ்டான்ஷியேட் பவர் டு be transferred immediately. சரி, பவர் வந்து எங்களுக்கு வந்து கையில கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 டிமாண்ட் வச்சாங்க. Gandhi declared Pandit Nehru and as his successor after this rather much preference சி ராஜகோபாலாச்சாரியார். காந்தி என்ன சொல்றாரு, எனக்கு அப்புறமா யாரு அப்படின்னு சொன்னா நேரு தான். ஆனா நிறைய பேர் ராஜகோபாலாச்சாரி வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. சரிங்களா, ஆனா நேரு தான் வந்து அதுக்கப்புறமா வராங்க. சரிங்களா, காந்தி வந்து ஆக்டிவ் பொலிட்டிக்ஸ் வந்து விலகி இருப்பாரு. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் 1942 எதனால கொண்டு வரப்படுது, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வில்லிங் டு சப்போர்ட் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் டு டிமாண்ட்னால. சரிங்களா, இன் மே 1942 ஜப்பான் இன்வேடட் ரங்கூன். ரங்கூன் வந்து பங்களாதேஷ்ல இந்த பர்மா மயான்மர்ல இருக்கு. சரிங்களா, ரங்கூன். அண்ட் ஹென்ஸ் த்ரெட் ஆஃப் இன்வேடிங் இந்தியா சீம் டு பி இமினன்ட். ஓகே, பக்கத்துலேயே வந்துட்டான், அடுத்து இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. தெர் வாஸ் பிரஷர் ஆன் யூகே ஃப்ரம் அலைஸ் லைக் யூஎஸ்ஏ, யூஎஸ்ஆர், சைனா ஃபார் இந்தியாஸ் கோஆபரேஷன். சரிங்களா, இப்போ பேசுங்க, யூஎஸ்ஏ இவங்கெல்லாம் வந்து ஒரே அணி. ஸோ இப்போ பேசுங்க, ஜப்பான் இன்வைட் பண்ணி இந்தியாவை பிடிச்சிட்டா அப்படின்னா பெரிய அடி தான் நம்மளுக்கு. ஸோ ப்ரெஷர் பண்றாங்க அலைஸ் எல்லாம். ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா யூனியன் வித் டொமினியன் ஸ்டேட்டஸ் would be set up and it would be free to decide relation with the UN Commonwealth. சரிங்களா, ஸோ என்ன சொல்லிட்டாங்க, டொமினியன் ஸ்டேட்டோட ஒரு இந்தியா வந்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க வந்து யார் கூட இருக்கீங்களோ உங்க இஷ்டம். ஆஃப்டர் த வார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃப்ரேம் பண்ணப்படும். ப்ரொவின்சியலையும் பிரின்சிபல் ஸ்டேட்லையும் வந்து உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. சரிங்களா, கண்டிஷன் ஆஃப் அக்செப்டிங் நியூ கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா எனி ப்ரொவின்ஸ் நாட் willing to join யூனியன் கேன் பி செப்பரேட் கான்ஸ்டியூஷன். பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்தியா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியார்கள் இருக்காங்க ஸ்டேட். சரிங்களா, அப்புறம் வந்து ஜமீன்தார் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு செப்பரேட் யூனியன்ஸ் இருக்கும், டெரிட்டரிஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்டேட்டுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. நீங்க ஒண்ணு இந்தியா கூட ஜாயின் பண்ணலாம், இல்ல பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணலாம், இல்ல தனியா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நியூ கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி கவர்மெண்ட் would negotiate treaty of transfer of power. சரிங்களா, கான்ஸ்டியூஷன் பாடி உருவாக்குனதுக்கு அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து பவரை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது நாங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா இட் மேட் த ப்ரொபகண்டா டு சாட்டிஸ்ஃபை அலைஸ் பவர். சரிங்களா, சும்மா பேச்சுக்கு யூகே இவங்களாம் வந்து இந்த யூஎஸ்ஏ யூஎஸ்ஆர்லாம் வந்து ப்ரெஷர் பண்றதுனால ஒரு பேச்சு கொண்டு வரப்பட்டதா கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆகஸ்ட் ஆஃபருக்கும் கிரிப்ஸ் மிஷனுக்கும் என்ன வித்தியாசம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அக்ரி பண்ணப்படுச்சு. நோ டாக்ஸ் அப்போ வந்து ப்ரொவிஷன் ஆஃப் செலக்டிங் மெம்பர்ஸ், செலக்ஷன் பத்தி சொல்லல. இங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் வார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொண்டு வரப்படும். மெம்பர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, ப்ரொவின்ஸ்ல வந்து எலெக்டட் ஆகும், பிரின்ஸ் லிஸ்ட்ல நாமினேட் ஆகும். பிரின்ஸ் லிஸ்ட்ல ஜமீன்தார்கள் இருப்பாங்கல்ல, ராஜாக்கள், அவங்க வந்து நாமினேட் பண்ணுவாங்க. எங்க ஊர் சார்ந்தவங்க இவங்க வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருப்பாங்க, எங்களை சார்ந்தா மெத்தடங்கள்லாம் தேர்தல் மூலியமாக. சரிங்களா, ஃபர்ஸ்ட் டைம் டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு எக்ஸ்பிரஸ்லி. நோ டாக்ஸ் ஃப்ரம் செப்பரேட் யூனியன் சொல்லப்படல. கிவன் ஆப்ஷன் டு ஃபார்ம் செப்பரேட் யூனியன், நீங்க தனியாவே இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. தஸ் லேயிங் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஃப்ரீ இந்தியா குட் டிரா அவே ஃப்ரம் த காமன்வெல்த். நீங்க காமன்வெல்த்ல இருந்து நீங்க சில வெளியே போய்க்கலாம்.
காமன்வெல்த் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரனால காலனைஸ் செய்யப்பட்ட எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு அவை தான் வந்து காமன்வெல்த்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிறதும் இருக்காததும் நம்மளோட இதுதான். ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருப்பேன். இந்தியா வந்து ஒரு நன்மதிப்பு காரணமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அதுல வந்து திருப்பி கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? Viceroy Executive Council expanded 8/12 இங்க ஆகஸ்ட் ஆஃப்ல. இங்க லார்ஜர் ஷேர் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் டூரிங் த இன்டர்ம் பீரியட். சரிங்களா? அடுத்து காங்கிரஸ். இட் வாண்டட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்கப்படுச்சு காங்கிரஸ். சரிங்களா? இட் ஹேட் அப்ஜெக்ஷன் அகேன்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பை நாமினிஸ் ரேதர் தன் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். சரிங்களா? இங்க வந்து என்னது அப்ஜெக்ஷன் இருந்தாங்க. நாமினிஸ் எல்லாம் வேண்டாம், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ரைட் ஆஃப் செஷன் வாஸ் அகேன்ஸ்ட் த பிரின்சிபல் ஆஃப் நேஷனல் யூனிட்டி. நீங்க பிரிஞ்சு போய்க்கலாம், தனியா இருந்துக்கலாம் சொன்னது வந்து நேஷனலா வந்து ஒரு ஒற்றுமைக்கு வந்து பங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நோ இமிடியட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ரியல் ஷேர் ஆஃப் டிஃபென்ஸ். சரிங்களா? சோ இமிடியட்டா தர மாட்டீங்களாமா, நீங்க பின்னாடி தருவீங்க, அது வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. சரிங்களா? டிமாண்ட் ஃபார் கவர்னர் ஜெனரல் டு பி கன்ஸ்டிடியூஷன் ஹெட் வாஸ் நாட் அக்னாலஜ். சரிங்களா? அது எப்படி வந்து எங்களோட இதுல கவர்னர் ஜெனரல் வந்து நீங்க பெருசா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. கவர்னர் ஜெனரல் சுப்ரமசி ரிட்டைன்ட். சரிங்களா? முஸ்லீம் லீக் பாத்தீங்கன்னா இட் வாஸ் அகைன்ஸ்ட் ஐடியா ஆஃப் சிங்கிள் இந்தியன் யூனியன். சரிங்களா? முஸ்லீம் லீக் பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிக்கணும், அதுதான் அவங்களோட இதா இருந்துச்சு. இட் வாஸ் அன்சாட்டிஸ்ஃபைட் த ப்ரொவிஷன் டினைட் முஸ்லீம் ரைட் ஃபார் செல்ஃப் டிட்டர்மினேஷன். It did not approve the machinery for creation constitutional assembly. It also did not approve the procedure for accession of provision of the union. எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க முஸ்லீம் லீக். சரிங்களா? பிரேக் எடுத்துக்கலாமா? ஓகேவா? முடிச்சுட்டு நம்ம இது முடிச்சிடலாம். சரிங்களா? 9:47. ஓகே, அடுத்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அண்ட் ஆகஸ்ட் ரெவல்யூஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆகஸ்ட் ஆஃபர் வேற, ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் ஆஃபர், இப்போ ஆகஸ்ட் ரெவல்யூஷன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும், அதனால அது கொஸ்டினா கேட்க மாட்டாங்க. ஆகஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லிட்டு கொஸ்டின் இது பண்ணுவாங்க, அப்பதானே கன்ஃபியூஷன் ஆகுவீங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் ஆஃபர்ல பாயிண்ட் இங்க வச்சிருப்பாங்க, நினைச்சுங்களா? அதனால பார்த்து வச்சிருக்கேன் இன்னொரு நேம் என்னன்னு சொல்லிட்டு. எல்லாமே சப்ஜெக்ட்லயும் அதே மாதிரி ஒண்ணுக்கு சில சில நேம் மட்டும் வேற எதையும் சொல்லி வச்சிருப்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. After failure of Cripps mission, a resolution was framed by Gandhi ji for British withdrawal of non-violent movement. சரி, கிறிப்ஸ் மிஷன் ஃபெயில் ஆச்சு. அப்போ நாங்க வந்து நான் வயலண்ட் அந்த இது வந்து வித்ரா பண்ணணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இது பண்ணாங்க. அண்ட் நான் வயலண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அகைன்ஸ்ட் ஜப்பானீஸ் இன்வேஷன். சரிங்களா? ரெசல்யூஷன் அக்செப்ட் இன் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் வரதால 1942ல. ரீசன் ஃபார் த ஸ்ட்ரகிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் கிறிப்ஸ் மிஷன் ஃபர்ஸ்ட். எக்ஸ்போஸ் அன்சேஞ்சிங் அட்டிடியூட் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சரிங்களா? அவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. சரிங்களா? இந்த காங்கிரஸ் லீடர்ஷிப் வாண்டட் பீப்புள் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ப்ராப்ளம் ஜப்பானீஸ் இன்வேஷன். ஓகே, ஜப்பான் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பீப்புள் வந்து நம்ம என்ன செய்யணும், இது பண்ணணும். டிக்ளைன் ஆஃப் ஃபெய்த் இன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் டியூ டு லாஸ் இன் வார். சரிங்களா? இவங்க மேல நம்பிக்கை இல்லை, ஏன்னா நிறைய இடத்துல தோத்துட்டாங்க. சரிங்களா? ஸ்காட்ச் எர்த் பாலிசி அடாப்டட் பை பிரிட்டிஷ் இன் பெங்கால், ஒடிசா அண்ட் அஸ்ஸாம். சரிங்களா? ஸ்காட்ச் எர்த் பாலிசினா இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு போற மாதிரி. சரிங்களா? ரைசிங் பிரைசஸ் சால்ட் ரைஸ், அதான் ஊரை விட்டு போறது முடிவாயிடுச்சு, இருக்கிறதெல்லாம் வந்து சுட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்து ரைசிங் பிரைசஸ் ஆஃப் சால்ட் ரைஸ், சீசிங் போட்ஸ் இன் பெங்கால், ஒடிசா, அப்புறம் பை எக்ஸ்போசர் ஆஃப் ரேசிஸ்ட் பாலிசிஸ், டெண்டன்சிஸ் ஆஃப் த ரூல், இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்ட்ரகிள் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வரைக்கும் ஒரு முக்கியமானது. பாருங்க, ஸ்காட்ச் எர்த் பாலிசி வந்து மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டெஸ்ட்ராயிங் எனிதிங் தட் மைட் ஆஃப் யூஸ் ஆஃப் எனிமி நேஷன். சரிங்களா? ஸோ என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து உடச்சிட்டு போற மாதிரி. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ வந்து ஒரு ஆர்மி கடங்கு தான் இருக்கு அப்படின்னா எல்லா இது வந்து எடுத்து வச்சுறது, மிச்சதெல்லாம் உடச்சு விட்டுறது அந்த மாதிரி. சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு இந்தியா வந்து ஒரு நாடு இல்லை, அவங்க நாடு பிரிட்டன் தான். ஸோ இந்தியாவில் வந்து என்னென்ன யூஸ்ஃபுல் ஆகுமோ எதிரிக்கு எல்லாத்தையும் உடச்சிட்டு போற மாதிரி, அவங்க திருப்பி வந்து யூஸ் பண்ணாத மாதிரி முடிவே பண்ணிட்டாங்க. ஜப்பான் வந்து உள்ள வந்துருவான், பிடிச்சி வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி கவாலியர் டேங்க் மீட்டிங் நடந்துச்சு பாம்பேல. குவிட் இந்தியா ரெசல்யூஷன் வாஸ் ராட்டிஃபைட் பை காங்கிரஸ். சரிங்களா? கவாலியர் டேங்க் வந்து 18th ஆகஸ்ட் 1942 வந்து ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணப்படுச்சு. அபார்ட் ஃப்ரம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அதர் ரெசல்யூஷன் இன்வால்விங் சிவில் டிசோபியன்ட் மூவ்மெண்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் பாஸ் பண்ணப்படுச்சு. இங்க வந்து மந்த்ரா டூ ஆர் டை வாஸ் அடாப்டட் இன் செஷன் ஆஃப் காந்திஜி. செய்யத செத்துமடி அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லிட்டாரு. சரிங்களா? மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி. சரிங்களா? பப்ளிக் அத்தாரிட்டி சிம்பிள்ஸ் என்னது, பிரிட்டிஷ் கவர்மெண்டோட இந்த எம்பளம், கொடி எல்லாத்தையும் உடைக்கிறது. அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா உஷா சர்மா ஸ்டார்டட் அண்டர் கிரவுண்ட் ரேடியோ டு கிவ் ஃபியூல் ஆஃப் த மூவ்மெண்ட். ரேடியோ மூலியமாக எழுச்சிமிக்கு உரைகளை வந்து நிகழ்த்தி மக்களை வந்து என்ன செய்யறாங்க,
இயக்கத்துக்கு சார்ந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க. பேரல் கவர்மெண்ட் சரிங்களா, நீ கவர்மெண்ட் தனியான ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மாதிரியே எல்லா கவர்மெண்ட் நடத்துற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பாலியா யூபி காம்லூக் பெங்கால் ஆர்கனைஸ் வித்யுத் பாஹினி சரிங்களா. சத்தாரா மகாராஷ்டிரி பிரதி சர்க்கார் வாஸ் ஆர்கனைஸ் பை ரபி சவான் நானா பட்டேல் இதெல்லாம் வந்து இது பண்ணப்பட்டுச்சு சரிங்களா. அப்ப என்னது பிரதி சர்க்கார் வித்யுத் பாஹினி எல்லாம் வந்து எந்த மூமெண்ட்ல வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குவிட் இந்தியா மூமெண்ட்ல வந்து பேரல் கவர்மெண்டான இயக்கங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ ஃபேக்ட் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அது எப்படி ஆன்சரா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. Youth, women and workers, peasants, government officials, especially of lower level Muslims, communists participated in the movement. அப்பர் கிளாஸ் ரிமைன் லாயலிஸ்டா இருந்தாங்க சரிங்களா. அப்பர் கிளாஸ் வந்து லாயலிஸ்டா இருந்தாங்க அவங்களுக்கு, மற்ற எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தெர் வாஸ் நோ கம்யூனல் கிளாஷஸ் டூரிங் த மூமெண்ட். குவிட் இந்தியா மூமெண்ட்ல தான் வந்து கம்யூனல் கிளாஷஸ் இல்ல, ஹிந்து முஸ்லீம் யாரும் அடிச்சுக்கல. பட் தேர் வாஸ் அ சிவியர் கவர்மெண்ட் ரெப்ரஷன் வித் அப் டு 10,000 பீங் 10,000 கொல்லப்பட்டார்கள். லத்தி சார்ஜ் ஷூட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்பட்டார்கள். சிக்னிஃபைன்ஸ் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் ஆடட் இன்டு த அஜெண்டா ஆஃப் நேஷனல் மூவ்மெண்ட் சரிங்களா. ஸோ இண்டிபெண்டன்ஸ் வந்து முக்கியம். அதே மாதிரி 23 மார்ச் 1943 பாகிஸ்தான் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபெமைன் ஆஃப் 1943 உங்களுக்கு வந்து என்னது வறட்சி வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு. இட் அக்கர் சவுத் வெஸ்ட் ரீஜன் ஆஃப் பெங்கால்ல. டு ஃபீட் வாஸ்ட் ஆர்மி ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் ரீடைரக்டட் சரிங்களா. அங்க அந்த போர் செய்வங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்காக இங்கிருந்து அரிசியெல்லாம் அங்க வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இம்போர்ட் ஃப்ரம் பர்மா சவுத் ஈஸ்ட் ஏஷியா வாஸ் ஸ்டாப்பட். இங்க இருந்து அங்கெல்லாம் வந்து கொண்டு வந்து இங்க வரப்பட்டுச்சு, எல்லா இதுவும் ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. இட் காட் அப்கிரேட் பை மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து இந்த ஃபெமைனை வந்து சரியா மேனேஜ்மெண்ட் பண்ணல, மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணா நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாங்க. இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி ரிலேட்டட் டு குவிட் இந்தியா மூமெண்ட்ல என்ன சொன்னாங்க, மகாத்மா காந்தி இன் கவாலியர் டேங்க் ஹி கேவ் தி ப்ரொக்ளமேஷன் டு டை. டு டை எங்க கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். கவாலியர் டேங்க் சரிங்களா. He was arrested August 9, 1942 after that சரிங்களா. Undertook fast of 21 days government repression of Indian involved in குவிட் இந்தியா மூமெண்ட்ல சரி. கவர்மெண்ட் எதிராக 24 வந்து உண்ணாவிரதம் வந்து கொண்டு வந்தாங்க. ஜெயபிரகாஷ் நாராயண் ஜேபி நாராயண் சொல்லுவாங்க, பாப்புலர் ஜேபின்னு சொல்லுவாங்க. He scaled ஹசாராபாக் சென்ட்ரல் ஜெயில் வித் த யோகேந்திரா சுக்லா டு ஸ்டார்ட் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி ராம்மோகன் லோகியா, அருணா ஆசப் அலி, சுச்சிதா கிருப்லானி, சுதோபதே பட்நாயக், ஆர்பி கோனேகா, அசுதா பத்வான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டி வந்து இது பண்ணாங்க சரிங்களா. சித்து பாண்டே பேரல் கவர்மெண்ட் பாலியா கால்ஸ் ஹிம்செல்ஃப் காந்தியனா வந்து இவங்க இது பண்ணப்பட்டுச்சு. உஷா மேத்தா முக்கியம். ஷி வாஸ் பார்ட் ஆஃப் ஸ்மால் குரூப் விச் ரேன் த காங்கிரஸ் ரேடியோ. ஷி ஸ்டார்டட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ரேடியோ இன் பாம்பேல சரிங்களா. ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாரு, இனிஷியலி ஹி சப்போர்ட் ஆர்க் ஆஃப் மாடரேட்ஸ் ஹூ வர் அப்போஸ் டு காந்திஸ் பிளான் சரிங்களா. ஸோ ஹி லேட்டர் மூவ் டு குவிட் இந்தியா ரெசல்யூஷன் 92. ஃபர்ஸ்ட் காந்திக்கு வந்து ஆப்போசிட்டா தான் இருந்தாங்க, அதுக்கு காந்திக்கு ஃபேவரா மாறிட்டாங்க. ராஜ் பிஹாரி போஸ் ஹி வாஸ் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ஆன் த 1942 சரிங்களா. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் வந்து இவங்களுக்கு எதிராக கிளம்பினது தான். சிடிஎம்லாம் வேண்டாம், இவங்களுக்கு வந்து வந்துட்டு வெளியே வந்தாங்களா, அவங்க கிளம்பினது தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். இந்தியன் பர்சன் ஆஃப் ஆர் டேக்கன் பை ஜப்பானீஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஃபார்ம் த ஆர்ம் லெவலிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இங்க சிங்கப்பூர்ல அப்போ வந்து பிரிட்டிஷோட காலனி தான். அப்போ வந்து அவங்களுக்கு எதிராக வந்து என்னது இங்க இருந்து இந்தியர்கள் கொண்டு போய் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அங்க பிரிட்டிஷ் தோத்துருப்பாங்க. பிரிட்டிஷ் தோத்தனால அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் சிறைபிடிக்கப்பட்டாங்க சரிங்க. யாருனால, ஜப்பான்காரனால சரிங்க. அப்போ வந்து இவர் வந்து அங்க போய் அவன் ஜப்பான்கிட்ட பேசி அங்க இருக்கிற இந்தியா தட்டிட்டு இந்தியாவுக்கு எதிராக, அதாவது பிரிட்டிஷ்களுக்கு எதிராக ஒரு வார் மாதிரி கொண்டு வரப்பட்டாச்சு சரிங்களா. கேப்டன் மோகன் சிங் ஹி வாஸ் கமாண்டர் ஆஃப் சீஃப் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு சீஃபா பண்ணப்படுச்சு. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் ஜாயின் இந்தியன் ஆர்மி 1943 தான். அப்போ இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து யாரால் உருவாக்கப்பட்டுச்சு, மோகன் சிங் சரிங்களா. அதுக்கு வித்திட்டவர் தான் ராஜ் பிஹாரி போஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சரிங்களா. ஸோ கடைசியா தான் சுபாஷ் சந்திர போஸ் வராரு சரிங்களா. ஹி கேவ் த ஃபேமஸ் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தும் முஜே கவுண்டோ. எங்களுக்கு வந்து என்ன செய்து வைப்பாரு இது, இவர் என்ன சொல்லலாம் அது இதுல, நீங்க ரத்தத்தை தாங்க உங்களுக்கு நான் சுதந்திரம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. He addressed the Gandhiji, father of nation, in speech of Azad Hind Radio சரிங்களா. ஆசாத் ஹிந்த் ரேடியோ. INA Subhash Chandra Bose was played an important role in India's independence சரிங்களா. ராஜகோபாலாச்சாரி, முரபாய் தேசாய் இவர் என்ன செஞ்சாங்க, they were against Muslims rights to see through the plebiscite after the independence சரிங்களா. அவங்க என்ன செஞ்சாங்க, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஓட்டு எடுப்பு நடத்தி பிரிஞ்சு போறதுக்கு இதை பண்ணாங்க. தே ரிசைன் காங்கிரஸ் இன் ஜூலை 1942 ஃப்ரம் IAC வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. KG Masrullah, after arrest of Mahadev Desai, August 1942, he brought out two militant issues of Harijan aroused the popular sentiment. Satish Sharma, he was local Congress leader, first Sabrajainak of Kamluk national government called Jatiya Sarkar வந்து இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. Lakshman Naik, led by large tribal population of Korattu, Orissa, protest against the Jaipur Zamandari attack police station attack பண்ணாரு. நானா பட்டேல் led rebellion சதாரா. என்ன கேட்பாங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல யார் யார் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த தலைவர்கள்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போய்க்கிங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக சரிங்களா.
அவர் ராஜகோபாலாச்சாரிய ஃபார்முலா 1944 டு சால்வ் டெட்லாக் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம். காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, இல்ல பிரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த முஸ்லீம் லீக் என்ன சொல்றாங்க, இல்ல பிரிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. அதனால இவர் வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வருவார். இட் வாஸ் டு கம் டு சால்வ் த கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஃபாலோயிங் த ஹைலைட். சரிங்களா, என்ன இவர் சொல்றாரு அப்படின்னா, முஸ்லீம் லீக் டு என்டோர்ஸ் காங்கிரஸ் டிமாண்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். முஸ்லீம் லீக் சப்போர்ட் பண்ணும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸுக்காக. முஸ்லீம் லீக் டு கோஆபரேட் வித் காங்கிரஸ் ஃபார்மிங் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் சென்டர். சென்டர்ல வந்து முஸ்லீம் லீக் சப்போர்ட்டோட ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரலாம். பிளபிசைட் ஆஃப்டர் ஆல் பீப்புள் ஃப்ரம் த முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியா நார்த் அண்ட் வெஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த செப்பரேட் சர்விங் நேஷன். சரிங்களா, சுதந்திரமானதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம், ஒரு பிளபிசைட் நடத்தலாம். பிளபிசைட்னா வந்து ஓட்டெடுப்பு நடத்துறது. தனி நேஷன் வேணுமா வேண்டாம் மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அக்ரிமெண்ட் டு மேட் ஜாயின்ட்லி ஃபார் டிஃபென்ஸ், காமர்ஸ், கம்யூனிகேஷன்லாம் வந்து ஜாயிண்டா வந்து இது பண்ணிக்கலாம். அபவுட் டைம் டு பி ஆப்ரேட்டிங் கேஸ் ஆஃப் ஃபுல் பவர் வேர் கிவன் டு இந்தியா பை பிரிட்டிஷ். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு எல்லாமே கொண்டு வரட்டும், எல்லா பவரும் கொண்டு வரட்டும், பிரிட்டிஷ்காரன் வெளியே போயிட்டோம், அதுக்கப்புறம் நம்மள பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, இம்பார்ட்டன்ஸ் மாதிரி இட் அக்செப்டட் முஸ்லீம் லீக் டிமாண்ட் ஃபார் செப்பரேட் பாகிஸ்தான். சரிங்களா, இந்த ராஜகோபாலாச்சாரியில வந்து என்ன செய்யறாங்க, பாகிஸ்தான் தனி நாடு வேணுங்கிறது அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டினா கேட்பாங்க. ராஜகோபாலாச்சாரியோட வந்து அக்செப்ட் பண்ணப்படுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. Muslim League wanted only Muslims of Northwest and Northeast to vote. It is also opposition to Common Center. சரிங்களா, ஸோ நார்த் வெஸ்ட் இவங்க மட்டும் தான் ஓட் பண்ணுவோம். இப்போ ஹிந்துக்களும் ஓட்டு போட்டாங்கன்னா வேண்டாம் தானே சொல்லுவாங்க. அப்போ ஹிந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க, அப்போ பாகிஸ்தான் டிமாண்ட் போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுத்தாங்க. அதே மாதிரி அந்த காமன் சென்டர் வந்து இருக்கிறது வேண்டாம், எங்களுக்கு தனியாக ஒரு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம் லீக் அந்த டிமாண்ட் வச்சாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய லியாக்கத் பேக் 1945ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் சஜஸ்ட் பை லீக் அண்ட் காங்கிரஸ் அண்ட் சென்ட்ரல் எஸ்டேட். சென்டர்ல பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும். 20% சீட்ஸ் வேர் ரிசர்வ் டு பி மைனாரிட்டிஸ். அது 20% மைனாரிட்டிஸ் ஒதுக்கப்படும். இட் ஃபெயில் டு பிரிங் செட்டில்மெண்ட் பிட்வீன் டூ பட் இன்ட்ரோடியூஸ் பேரிட்டி பிட்வீன் தம். சரிங்களா, ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சு அவங்களுக்கு தனித்தனியா என்னென்ன பண்ணணுங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வேவல் பிளான், இந்தியன் நேஷனல் ஆர்மி, போஸ்ட் வார் நேஷனல் ஆஃபீஸர்ஸ், காங்கிரஸ் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ், கேபினெட் மிஷன், கம்யூனல் ஹோலோகாஸ்ட், இன்டம் கவர்மெண்ட், அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டுவார்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா வேவல் பிளான் 1945 சிம்லா கான்ஃபரன்ஸ் சொல்லப்படும். சரிங்களா, ஆல் மெம்பர் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் டு பி இந்தியன் எக்ஸப்ட் கவர்னர் ஜெனரல் கமண்டர். எல்லாருமே வந்து இந்தியாவில தான் இருக்கணும், எக்ஸப்ட் கமாண்டர் இன் சீஃப் கவர்னர் ஜெனரல்னா பிரிட்டிஷ்காரனா இருக்கலாம். கேஸ்ட் ஹிந்து அண்ட் முஸ்லீம் டு ஹேவ் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன். முஸ்லீம்களும் ஹிந்துக்கும் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும். ரீகன்ஸ்ட்ரக்டட் கவுன்சில் ஒர்க் அஸ் இன்டர் கவர்மெண்டா அவங்க கொண்டு வரணும். சரிங்களா, இட்ஸ் ஆல் பி நாட் ரெஸ்பான்சிபிள் ஜெனரல் அசம்பிளி. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் வந்து திருப்பி மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் வந்து திஸ் வாஸ் இன்டர்ம் அரேஞ்ச்மெண்ட் டில் த நியூ கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம்டு. சரிங்களா, ஸோ இந்த வந்து வேவல் பிளான் வந்து என்ன செஞ்சாங்க முஸ்லீம் லீக் என்ன சொல்றாங்க, இட் ஃபெயில்டு மீட்டிங் ஆஃப் ஜென்னா டிமாண்ட்ஸ் ஃபார் வெட்டோ பவர். ஜின்னா என்ன சொல்ல வெட்டோ பவர் கொடுக்க சொல்றாங்க. வெட்டோ பவர்னா ஒன்று கொண்டு வரீங்க எல்லாம் சம்மந்தம் பண்ணி அதை வந்து என்ன செய்யலாம், வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சிடலாம். ஒருத்தர் நிராகரிச்சாலும் அது வந்து அந்த இது ஃபெயிலியர் ஆன மாதிரி தான், அதான் வெட்டோன்னு சொல்லுவாங்க. He wanted only Muslim League to choose for the Muslims members for the executive council. முஸ்லீம் லீக் தான் வந்து முஸ்லீம்களை வந்து சூஸ் பண்ணும். ஏன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா யார் யார் இருக்காங்க, உங்களுக்கு மௌலானா ஆசாத் இருக்காங்க. சரிங்களா, இவங்களாம் இருக்காங்க, இவங்களாம் காங்கிரஸ்ல, இவங்க முஸ்லீம் லீக்ல இல்ல. சரிங்களா, முஸ்லிம்ஸ்னா முஸ்லிம்ஸ் லீக் தான் வந்து சூஸ் பண்ணும், மற்றபடி எந்த முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடாது. முஸ்லீம் லீக் தான் வந்து என்னது முஸ்லிம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற ஒரே அத்தாரிட்டி. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ்க்கு நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. It feared that arrangement would reduce the Muslim League to the 1/3 of minority. Wavell wanted Khizr Hayat Khan as a Muslim representative from the Western Punjab. சரிங்களா, the Muslim League wanted to decision of opposed Muslim leading to 2/3 of majority of vote. சரிங்களா, இவங்க என்ன செஞ்சாங்க 2/3 வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சப்ஜெக்ட் டு தி பிளான் அட்டெம்ப்ட் டு ரெடியூஸ் காங்கிரஸ் டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் பியூர்லி காஸ்ட் ஹிந்துஸ். இப்போ காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க. இந்த மாதிரி முஸ்லீம் லீக் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அப்ப காங்கிரஸ் என்னது வெறும் வந்து ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறது மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இட் இன்சிஸ்ட் ஆன் ரைட் டு இன்க்ளூட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் அமங் இட்ஸ் நாமினேட். சரிங்களா, ஸோ நாங்க நாமினேட் பண்றவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லதான் காங்கிரஸோட ஸ்டாண்ட். லேட்டர் கேரியர் ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் என்னது ஹி லெஃப்ட் இந்தியா 1941. சரிங்களா, ஸோ இவர் வந்து இவருக்கும் காந்திக்கும் ஒத்து வராமல் போயிருக்கும். சரிங்களா, ஒரு செஷன்ல வந்து ஒத்து வராமல் போயிருக்கும், அதனால வந்து வெளியே வந்திருப்பார். வெளியே வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அந்த மாதிரி தொடங்கியிருப்பார். சரிங்களா, இப்போ என்ன 1941ல மாடு வேடம் அணிஞ்சு ஜெர்மனிக்கு போறாரு 1938 to 45 வரைக்கும். இன் பெர்லின் ஹி எஸ்டாப்ளிஷ் ஃப்ரீ இந்தியா ரேடியோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ரைஸ் யூனிட் ஆஃப் இந்தியன் பிரசன் ஆஃப் வார் அண்டர் த நேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆர்மி, முக்தி சேனான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி கிரியேட் பண்றாரு. பெர்லின் ரேடியோ வாஸ் யூஸ் பை ஹிம். இட் வாஸ் கால்ட் ஆசாத் ஹிந்த் ரேடியோ வந்து உருவாக்கப்படுது. இது ஹெட் குவார்டர்ஸ் வாஸ் ஷிஃப்டட் டு சிங்கப்பூர், தென் டு ரங்கூனா வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து டோக்கியோ கான்ஃபரன்ஸ் 1942. ராஜ் பிஹாரி போஸ், ஜவஹர்லால் நேரு ஃபார்ம்டு ஆர்கனைசேஷன் பை நேம் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியன்ஸ் லீக் அவர் உருவாக்கப்படுச்சு 1928ல. நியூ சாப்டர் ஆஃப் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் லீக் டோக்கியோல வந்து உருவாக்கப்படுச்சு டோக்கியோ கான்ஃபரன்ஸ்ல.
இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆசாத் ஹிந்த் ஃபோர்ஸ் வாஸ் ஃபார்ம்டு இன் தி லிபரேஷன் இந்தியா. இந்தியாவை சுதந்திரம் அளித்தது தான் அது. மோகன் சிங் தேவ் வாஸ் கோயிங் டு கமாண்டர் ஆஃப் சீஃப் ஆர்மி. ரிசல்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் ரெசிடிங் ஃப்ரம் பர்மா டு மலாயா கேம் வந்தாங்க அங்க. பட் தேவர் அப்ளயன்சி ஆஃப் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜப்பானீஸ் கவர்மெண்ட். ஹென்ஸ் நத்திங் சப்ஸ்டன்ஷியல் ரிசல்ட். டிசிஷன் மீட்டிங் பேங்காக் ஃபியூச்சர் வாஸ் டேட் வாஸ் டேக்கன். சரிங்களா, அங்க ஜப்பான் வந்து நம்மள வந்து சாதகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க பயந்தாங்க. ஆல் மலாயன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் 1942 சிங்கப்பூர்ல உருவாக்கப்படுச்சு. யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணா? ராஜ் பிஹாரி போஸ். சரிங்களா, இங்க வந்து இங்க இருந்து யார் எடுத்தாங்க? பிளான்டேஷன்ல வந்து ஒர்க் பண்ணவங்கள வந்து ஆர்மிக்கு எடுத்தாங்க. பேங்காக் கான்ஃபரன்ஸ் 1942 ராஜ் பிஹாரி போஸ் தான். இட் வாஸ் 34 ரெசல்யூஷன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆர்மி மேட் சப்போர்ட் டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். இங்க தான் ஆர்மி உருவாக்கப்படுச்சு. சரிங்களா, ஜப்பானீஸ் கவர்மெண்ட் should explicitly recognize இந்தியா as a independent nation வந்து ரெகனைஸ் பண்ணோம். ஜப்பானீஸ் கவர்மெண்ட் should recognize league as a Indian national representative of a guardian. Indian national army should be recognized the allied army and prisoner of war should be handed over to it. Demand assurance of Indian relation with Japan, respect of freedom and sovereignty of personal defense. ஜப்பான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தனிப்பட்ட அங்கீகாரம் கொடுக்கணும். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் தான் வந்து இதுக்கூட சோல் அத்தாரிட்டியா வந்து கருதப்படணும். ஸோ பிரிசனர் ஆஃப் வாரை இவங்க கையில கொடுக்கணும். இது மூலியமா ஆர்மியை கொண்டு வரணும். இதெல்லாம் தான் மெயின் பாயிண்ட். சரிங்களா, போஸ் ஜப்பானுக்கு போறாரு. ஜப்பான்ல வந்து அவங்க போய் வந்து இது பண்றாங்க. சரிங்களா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எக்ஸ்பெல் பண்ணிட்டு இங்க கொண்டு வரணும். மோகன் சிங்க்கும் ஜப்பானுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்துச்சு. சரிங்களா, பிரச்சனை வந்துச்சு. அதனால ஹி வாஸ் அரஸ்டட், ரிமூவ் ஃப்ரம் ஐஎன்ஏ வந்து ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டாரு. ஹி ஆல்சோ பிகேம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது காங்கிரஸ் ரெஜிம்ல வந்துட்டாரு. அதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் தலைவராக ஆனாரு. சரிங்களா, ஆசாத் ஸ்கூல் ஃபார் ட்ரைனிங் ரெக்ரூட்மெண்ட். ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் தனியாக கொண்டு வரப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் உமன் ரெஜிமெண்ட் ஏசியா அண்டர் த கேப்டன் ஆஃப் லக்ஷ்மி சுவாமிநாதன். ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூல் அண்டர் ஹபீபுர் ரஹ்மான் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா, ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் ஃபார் ஃப்ரீ இந்தியா வந்து சிங்கப்பூர் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா, ஸோ இங்கே தான் டெல்லி சலோ வந்து கேம்பெயின் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா, நேஷனல் ஃபிளாக் வந்து இங்கே ஹோஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. நீங்களாம் படம் பார்த்தாலும் ஒரு படத்துல பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, பெரிய ஆர்மி வச்சிருப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி பேட்டில் ஆஃப் இம்பால் நடந்துச்சு. ஐஎன்ஏ இம்பால் டெஸ்ட்ராய்ட் அலைட் பவர் ஃபோர்ஸஸ் வேர் ட்ரிவன் பேக் டு பர்மா ஃபார் அலர்ட் பர்சஸ். அங்க வந்து என்னது உங்களுக்கு பிரிட்டிஷ்காரன அடுத்த ஸ்டாப் வந்து இந்தியாவுக்கு தான். இம்பால்ல இருந்து அடுத்த ஸ்டாப் இந்தியாவில். அதுல வந்து தோத்துருவாங்க. அங்க நிறைய வந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வெதர் இதனால சரியா சப்ளை வராது, அம்யூனேஷன்லாம் வராது, அங்க காட்டு பகுதியில் இருப்பாங்க. அதனால மக்களுக்கு நிறைய நோயெல்லாம் வந்து நிறைய பேர் செத்துருவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் அங்கூன் வந்து பிரிட்டிஷ்னால கேப்சர் பண்ணப்படும். ஜப்பான் வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. எப்போ ஹிரோஷிமா நாகசாகில வந்து அணுகுண்டு போட்டோன்னு. ஸோ அதனால இந்த சாப்டர் இங்கே முடியுது. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மி ட்ரையல் கொண்டு வரப்பட்டுச்சு. அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்க வந்து அந்த ட்ரையல் கொண்டு வரப்பட்டுச்சு. The officer of INA were taken to the court martial at Fort Delhi from 945 and May 1946. Around 10 courts of martial were held. சரிங்களா, கோர்ட் மார்ஷல் INA officer from 1945 May. பிரேம் சிங்கால், கர்னல் குரூப் திலான், மேஜர் ஷா நவாஸ் எல்லாம் வந்து தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது. சென்டென்ஸ் வேர் கம்யூனிகேட் பை ஆர்மி சீஃப் ஆஃப் கிளாட் அச்சன் அண்டர் த பொலிட்டிக்கல் பிரஷர்னால இது வந்து தூக்கு தண்டனை வந்து ஆயுள்கால தண்டனை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அது ஜெனரல் எலெக்ஷன் 1945. சரிங்களா, லேபர் பார்ட்டி அந்த கிளமெண்ட் அட்லி வந்து அந்த இடத்துல வந்து பவர் பண்ணிட்டாரு. சார் பேட்ரிக் லாரன்ஸ் நியூ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதனால நிறைய விஷயம் நடக்குது. மேஜர் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜெனரல் எலெக்ஷன் நடந்தது ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1936. அதுக்கப்புறம் 1946 தான் எலெக்ஷன் நடக்குது. 91% நான் முஸ்லிம் சீட்ஸ் வேர் வான் பை காங்கிரஸ். சரிங்களா, மெட்ராஸ், யுனைடெட் ப்ரொவின்ஸ், பீகார், ஒரிசா எல்லாத்துலயும் வந்து மெஜாரிட்டியா ஜெயிக்கிறாங்க. யார்? காங்கிரஸ். முஸ்லீம் லீக் செக்யூர்ட் ஆல் முஸ்லிம் சீட். இவங்க முஸ்லிம் சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சிடறாங்க. கேஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி இன் சிந்த் அண்ட் பெங்கால்ல வந்து முஸ்லீம் லீக்கு மோஸ்ட்லி போயிருச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் எஸ்டாப்ளிஷ் டாமினன்ட் முஸ்லீம் பார்ட்டி அன்லைக் எலெக்ஷன் ஆஃப் 1935. 1935ல பார்த்தீங்கன்னா அங்க தோத்துருப்பாங்க. நிறைய இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும் முஸ்லீம் ஏரியாலேயே. ஆனா இங்க பாத்தீங்கன்னா போர் நிறைய விஷயத்தால பயப்படுத்தி இவங்க முஸ்லீம் லீக் ஜெயிச்சிட்டாங்க. செப்பரேட் எலக்டரேட் லிமிடெட் பிரான்ச்சைஸ் கண்ட்ரிபியூட் டு த கம்யூனல் ஓட்டிங் இன் எலெக்ஷன். சரிங்களா, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓட்டு போடணும் இல்ல. காசு வச்சிருக்கவங்க, லேண்ட் வச்சிருக்கவங்க, படிச்சவங்க, அப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடணும். சரிங்களா, ப்ரொவின்ஸ்ல பாத்தீங்கன்னா 10% மக்கள் தான் ஓட்டு போட முடியும். இப்போ சென்ட்ரல் அசம்பிளில 1% தான் எலிஜிபிளா இருப்பாங்க. ஸோ இவங்கள வச்சுதான் வந்து இங்க என்ன செய்யறாங்க, ஓட்டுரிமை இது பண்றாங்க. வேவல் பிரேக்டவுன் பிளான் பார்த்தீங்கன்னா, ஹி பிளான் வித்ட்ராவிங் பிரிட்டிஷ் ஆர்மி அண்ட் ஆஃபீஸர்ஸ் டு 6 முஸ்லீம் ப்ரொவின்சஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் எல்லாம் வந்து வித்ட்ரா பண்றாங்க. அப்புறம் ராயல் இந்தியன் நேவி முட்டினின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இங்க வந்து கப்பல் படம் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு மியூட்டினி நடக்குது. மியூட்டினா வந்து கலவரம், சின்ன ஒரு கலவரம் மாதிரி. அங்க இருக்கக்கூடிய வந்து அந்த நேவி பர்சன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்ல, எங்களுக்கு சரியா கவனிக்கிறது இல்ல, எங்களுக்கு வந்து என்னது ப்ரொமோஷன் தரது இல்ல, எங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கறது இல்ல. இதனால என்ன செய்யறாங்க, கோபம் அடைஞ்சு பிரிட்டிஷ்காரனோட பிளாக் இது பண்ணிட்டு இந்த பிளாக் இது பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியா பிளாக், கம்யூனிஸ்ட் பிளாக், எல்லா பிளாகும் நட்ட வச்சுட்டாங்க. சரிங்களா,
Due to poor pay, food and racial discrimination, mutiny under ratings of HMS Talwar. இந்த கப்பல்ல தான் வந்து என்னது His Majesty அப்படின்னு சொல்லிட்டு தல்வாங்கிறது கப்பல்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. Flags of Congress, Muslim League, red flag of CPI எல்லாம் வந்து ஹாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. Mutiny was ended by the intervention of Sardar Patel. பட்டேல் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தி தான் எண்ட் பண்ணப்படுது. Dispatch assured of mutinous face trials. சரிங்களா? அங்க என்னது அவங்களால வந்து அவங்க மேல கேஸ் நடத்தப்படுச்சு. This led to violence of Bombay with loss of 200 lives வந்து அங்க வந்து இது பண்ணப்படுச்சு. Signing வந்து cabinet was sent to 19 February 1946 to India. இதுக்கப்புறம் தான் வந்து கேபினட் கமிஷன் கொண்டு வரப்படுச்சு. சரிங்களா? ஸோ கேபினட் கமிஷன்ல யார் இருக்கா? கம்போசிஷன் சார் பேட்ரிக் லாரன்ஸ், சார் ஸ்டார்ஃபோர்ட் கிரிப்ஸ், வி அலெக்சாண்டர். சரிங்களா? ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு மேக் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் இன்டர் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரது தான் டிவைஸ் மெக்கானிசம் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் கன்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா கொண்டு வரது தான் இது. சரிங்களா? இந்த காங்கிரஸ் அண்ட் லீக் குட் நாட் கம் டு கன்சென்சஸ். ரெண்டு பேரும் ஒத்து வரல. therefore மிஷன் ஃபர்தர் வித் இட்ஸ் ஓன் பிளான்ஸ். சரி, அவங்க வந்து ஓன் பிளானா கொண்டு வரப்பட்டுச்சு. அவங்க வந்து என்ன செய்யறாங்க? சரி, நீங்க தான் ரெண்டு பேரும் ஒத்து வரல, எங்களோட பிளானுக்காச்சும் அக்செப்ட் பண்ணுங்க மாதிரி அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ பிளான் பார்த்தீங்கன்னா காமன் சென்டர் வித் கண்ட்ரோல் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி. சரிங்களா? லிமிடெட் பவர் சென்டர் வீக் சென்டரை வந்து கொண்டு வர மாதிரி. ஆல் மெம்பர் வந்து இன்டர்னல் கவர்மெண்ட்ல இந்தியாவாக இருக்கணும். மினிமம் வந்து வைஸ்ராய் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. இன்டர்ம் கவர்மெண்ட் டு பி ஃபார்ம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலும் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆன் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல். சரிங்களா? ஸோ ஓட்டிங் வந்து 3 குரூப்ஸ், ஜெனரல் முஸ்லீம், சிக்கு, ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் மூலியமா ஓட்டு நடத்தப்படும். 389 மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருப்பாங்க. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இதெல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம், இந்தியா கூட ஜாயின் பண்ணலாம், தனியாக இருக்கலாம், பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே குரூப்பிங் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல யார் இருப்பாங்க? மெட்ராஸ், பாம்பே இதெல்லாம். செக்ஷன் பில பஞ்சாப், நார்த் வெஸ்ட் எல்லாமே. செக்ஷன் சில பார்த்தீங்கன்னா பெங்கால், பஞ்சாப் முஸ்லீம் மெஜாரிட்டியாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? First generation, a province would free to come out of group joining. After 10 years, province will be free to call reconciliation of group of union. சரிங்களா? Interpretation of Congress. இதை பத்தி என்ன காங்கிரஸ் சொல்றாங்க? காங்கிரஸ் கேபினட் மிஷன் இஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கு. ஒன் கன்சிடர் அசம்பிளி இஸ் த விஷன். சரிங்களா? ஒரே கன்சிடர் அசம்பிளி தான். இந்த பாகிஸ்தானுக்கு தனியாக கன்சிடர் அசம்பிளி இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? லீக்ஸ் வெட்டோ பவர் இஸ் கான். இந்த இடத்துல வந்து லீகோட வெட்டோ பவர் இல்லை. முஸ்லீம் லீக் பாத்தீங்க அப்படின்னா இது ரெப்ரசன்ட் முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ரொவின்ஸ் செக்ஷன் பி அண்ட் சிரோ. தேர்ஃபோர் குரூப்பிங் இண்டிகேட் டுவார்ட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பாகிஸ்தான். சார் குரூப்பா பண்றாங்க. அடுத்து என்னது? பாகிஸ்தான் தான் அப்படிங்கிற மாதிரி இது சொல்றாங்க. ஸோ அப்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி குரூப்பிங் வாஸ் ஆப்போசிட் ரெக்வஸ்ட் ஆஃப் ப்ரொவின்சியல் அட்டானமி. சரிங்களா? குரூப் பிரிஸ்டிங் அப்படின்னா அட்டானமி கம்மி ஆயிரும். ப்ரொவின்சஸ் மஸ்ட் பி அலோட் டு நாட் டு ஜாயின் குரூப்பிங். சரிங்களா? ப்ரொவின்சஸ் வந்து என்னது ஜாயின் பண்ண அனுமதிக்க கூடாது. நாமினேட் மெம்பர்ஸ் ஃபார் த பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் வர் நாட் அக்செப்டட். நாமினேட் பண்ணவங்க ஒத்துக்கொள்ள பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முஸ்லீம் லீக் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வாண்டட் கம்பல்சரி குரூப்பிங் வேணும், வாண்டட் ஸ்ட்ராங்கர் பிஎன்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இன் ஜூன் முஸ்லீம் லீக் அக்செப்ட் பண்ணப்படுச்சு. 24 ஜூன் காங்கிரஸ் அக்செப்ட் த லாங் டர்ம் பிளான். 1946 ஜூன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஹெல்ட் இன் ப்ரொவின்சியல் அசம்பிளியில் ஹெல்ப் பண்ணப்படுச்சு. 1946 பார்த்தீங்கன்னா நேரு இம்ப்ளைட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சாவரின் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? 1946 ஜூலை 29 வந்து லீக் ரிஜெக்டட் பிளான் இன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் நேரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? லீக் வந்து என்னது நேரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. டைரக்ட் ஆக்ஷன் டே ஆகஸ்ட் 14 கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? இது வந்து முஸ்லீம் லீக் டைரக்ட் ஆக்ஷன் டே ஒன்று பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நிறைய இதுல வந்து 5000 மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. இது வந்து கலவரம் நடந்துச்சு. சரிங்களா? கம்யூனல் ரிவர்ட் நடந்துபடுச்சு. சரிங்களா? நிறைய மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பட்டுச்சு. ஜவஹர்லால் நேரு வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? வைஸ்ராய் கவுன்சிலோட இது பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? ஃபார்ம் வித்வுட் முஸ்லீம் லீக் இல்லாம ஜாயின் பண்ணப்பட்டுச்சு. வித்வுட் கிவிங் அவுட் டைரக்ட் ஆக்ஷன் டிமாண்ட். ஈவன் ஆஃப்டர் ரிஜெக்ஷன் ஆஃப் ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் டிமாண்ட்ஸ் கேபினட் மிஷன் டிஸ்பைட் பீங் அடமெண்ட் ஆஃப் கம்பல்சரி குரூப்பிங். எல்லாரும் போக இன்டர்னல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இது நாங்கள் நடத்தியிருப்போம். ஓகேவா? அது அட்லி ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அட்லி வந்து என்ன செய்யறாரு? டெட்லைன் கொடுக்காரு. ஜூன் 30 1948 டிரான்ஸ்ஃபர் பவர் கொண்டு வரணும். டிரான்ஸ்ஃபர் பவர் வந்து எப்படி பாத்தீங்கன்னா எதர் சம் ஃபார்ம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து அது மூலியமா கொண்டு வரலாம். இட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் நாட் ஃபுல்லி ரெப்ரஸன்டேட்டிவ். இட் வுட் டிரான்ஸ்ஃபர் த பவர் டு த எக்ஸிஸ்டிங் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட். சரிங்களா? இருக்கிற ஆள்கிட்ட நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவோம் பவரை. முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ரொவின்ஸ் டிட் நாட் ஜாயின் த யூனியன். சரிங்களா? அதே மாதிரி என்னது பவர் வுட் ஆல்சோ நாட் பி டிரான்ஸ்ஃபர் வித் சக்சசிவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக்லி. லார்ட் மவுண்ட்பேட்டன் நியூ வைஸ்ராய் இந்தியா வருவாங்க. அவங்க தான் லார்ட் வேவல வந்து இது பண்ணுவாங்க. ஹி வாஸ் த லாஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. முஸ்லீம் லீக் லாஸ்ட் சிவில் டிசோபியன்ட் மூவ்மெண்ட் வந்து இது பண்ணாங்க. டு ப்ரிவென்ட் க்ரோவிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் கிரைசஸ் இவங்க என்ன செஞ்சாங்க? ஸோ டேட் தந்துட்டாங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 1948 ஜூன் 30 நம்ம என்ன செஞ்சிடலாம்? இந்தியா விட்டு போயிடலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மவுண்ட் பேட்டன் பிளான்ல தான் வந்து என்ன செய்யப்பட்டுச்சு? உங்களுக்கு பார்ட்டிஷன் கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? ரெஃபரண்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இங்க இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க சின்ஸ் காங்கிரஸ் கேவ் டிமாண்ட் ஆஃப் யூனிஃபைட் இந்தியா ஆல் டிமாண்ட்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்.
சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த பிளான்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரீடம் டு கிவன் 15th ஆகஸ்ட் 1947. அதே பவுண்டரிக்கு ரேடிகல்ஸ் சரிங்களா? இவங்க தான் வந்து பவுண்டரி வந்து பார்ட்டிஷனுக்கு வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா? ரேடிகல் பவுண்டரின்னு சொல்லுவாங்க. லீக் டிமாண்ட் ஆஃப் செப்பரேட் பாகிஸ்தான் வந்து அக்ரீட் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? அடுத்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் மூலியமா தான் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சு. அப்ப என்னது தனியா 2 டொமினியன் கிரியேட் ஆகுது. இந்தியா அண்ட் பாகிஸ்தான். சரிங்களா? பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு முன்னாடி சுதந்திரம் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்தியா டொமினியன் அண்ட் பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எம்ஏ ஜின்னாவும், இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டனும் இதா இருப்பாங்க. கவர்னரா ஜெனரலா இருப்பாங்க. சரிங்களா? டொமினியன் அப்போ இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யாரு? மவுண்ட் பேட்டன். சரிங்களா? பாகிஸ்தானோட ஜின்னா. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஈச் டொமினியன் வந்து அவங்களோட எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ரிசால்வும் பண்ணிக்கலாம். டிசால்வும் பண்ணிக்கலாம். Till constitution adopted, governance carry according to the Government of India Act 1935. சரிங்களா? சுதந்திரம் ஆகிற வரைக்குமே வந்து நம்ம என்ன செய்யறோம்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இப்படி தான் வந்து ஆட்சி செய்யப்படும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட் சரிங்களா? ஹைதராபாத் எப்படி வந்தாங்க? ஆல் ஸ்டேட் எக்ஸப்ட் காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகர் சைன்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணி இந்தியா கூட கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? ஃபேஸ் 2 பாத்தீங்கன்னா நியர்பை ரீஜன் உங்களுக்கு இன்டர்னல் சேஞ்சும் கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? ஹைதராபாத், மைசூர், டவாங்கூர், கொச்சின்ல வந்து சில விஷயம் வந்து ஃபோர்ஸ் மூலியமா கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளாஸ் முடிஞ்சுச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம மத்தியானம் வந்து இது 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 முடிச்சிடலாம். சரிங்களா? 2 டேஸ்ல இது முடிச்சிடலாம். ஏன்னா செகண்ட் டெஸ்ட் ஃபுல்லா படிக்கணும். இது வரைக்கும் தான் கதை 9:47 வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயங்கள். இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். 15ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் மைன்யூட்டா கேட்பாங்க உங்களுக்கு. ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? ஓகேவா? போதுமா? இப்போ ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கா? கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும் சப்ஜெக்ட். சரிங்களா? ஏன்னா டைம் இல்ல. இதே வந்து இது இருந்துச்சுன்னா பிபிடி எல்லாம் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிபிடி எல்லாம் போட்டு மெதுவா சொல்லலாம் இருந்துச்சுன்னா ஒவ்வொன்னா நம்ம பிட் பண்ணி பீசஸ் பார்த்துட்டு போகலாம். அது நீங்க எப்படின்னு சொல்லுங்க. குரூப் 2 இது முடிச்சோன்னா நம்ம அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். அடுத்த 1 இயருக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா?